அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2991 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்ற ஒரு காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் திட்டக்குடி சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் திட்டக்குடி மண்டலம் 22 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் தாசன் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் திட்டக்குடி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சிவ கிருபா அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் வேல்முருகன் அவர்களையும், பொருளாளர் ரொட்டேரியன் சண்முக சுந்தரம் அவர்களையும் மற்றும் அவர்களது சட்ட உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மற்றும் அவர்களது சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள், மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவ நலன்களை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்கத்தை அகத்துள்ள செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக எடுத்துக்கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், இனம், சமயம், தேசம் என்ற தலைகளையும் பாகுபாடு அளிக்கவும், பொருளாதார சமயத்தலை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாளும் நட்புடனும் தொடர்புடன் வாழ்ந்திட புனிதமான திருவிழாக்கு ஒன்று கூடி உயரான படைப்பால் நீ என்று போதிட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையை இங்கே கூடியுள்ள ரோட்டைகளை எங்களுக்கு உதவி செய்யும்படி இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. ரோட்டரி வணக்கம் வாசித்த தலைவர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றிங்க ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை நேராக அமர்ந்து நன்றாக மூச்சு காற்றை இழுத்து ஆ எழுத்தை நன்றாக உச்சரிக்க வேண்டும். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றிங்க ஐயா.
நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால்களை நேரம் நீட்டிக்கிறோம். கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டவும். 1 2 3 4 5. கால் பார்த்து நல்லா வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. முழங்கால் நல்லா மடக்கி நீட்டுறோம். நல்லா மடக்கி செஸ்ட்ல டச் பண்ணுங்க. 1 இடது கால், 2 வலது கால், 3 இடது கால், 4. நேரா நீட்டிக்கங்க. நன்றாக மூச்சில் தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சில் தொடுறோம். அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுறோம். நின்ற பாதாசனம் முதல் நிலை. இரண்டாவது நிலை. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா கையில கீழே இருக்குங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. ஆழ்ந்த மூச்சில் தொடுறோம். இடது காலை வச்சுக்கோங்க. கைகளை மெதுவா மேல உயர்த்துங்க. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா கையில கீழே இருக்குங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுறோம். நின்ற பாதாசனம். நல்ல கவனம் வருவதற்கு உண்டான பயிற்சிகள். நல்ல கூர்ந்து கவனிக்கிறது, நல்ல நினைவாற்றல் திறன் அதிகமாகிறதுக்கு உண்டான பயிற்சிகளை நாம் இன்று செய்வோம். அதுல நின்றபாதாசனம் நம்ம 40 செகண்ட் இந்த ஆசனங்களை செய்யலாம். 40 செகண்ட் நம்ம அந்த பயிற்சியை செய்யறது மூலியமா கவனம் அதிகரிக்கும், நல்ல நினைவாற்றல் அதிகமாகும். அடுத்த பயிற்சி ராஜகம்பீராசனம். கால்களை மெதுவா அகலமா வச்சுக்கிறோம். அடுத்து ரைட் லெக் எல் பொசிஷன்ல மடக்கிறோம். கைகளை மேல உயர்த்தி கைகளை கோர்த்துக்கிறோம். நன்றாக நிமிர்ந்து பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு.
கைகளை மெதுவா கீழே இருக்குங்க. நன்றாக மூச்சில் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சில் தொடுறோம். அப்படி இடது காலை எல் பொசிஷன்ல மடக்கிறோம். ரைட் லெக் நேரா இருக்கணும். கைகளை மேல உயர்த்தி நல்ல கைகளை கொடுத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடுங்க. காலை சேர்த்து வச்சுக்கிறோம். நன்றாக மூச்சில் தொடுறோம். இந்த பயிற்சி செய்யறதுனால நினைவாற்றல் திறன் அதிகமாகும். நம்முடைய கவனம் அதிகரிக்கும். நல்ல முகத்தில் ஒரு கம்பீரமான தோற்றம், நல்ல ஆளுமை திறன் அதிகமாகும். அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். கால் நேரம் நீட்டுக்குங்க. நன்றாக மூச்சல் தொடுறோம். அடுத்து அர்த்த மச்சேந்திராசனம். லெஃப்ட் லெக் மடக்கிக்கோங்க. ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட்ல லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் ஹேண்ட் பிடிச்சிக்கிறோம். ரைட் லெக்க ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா ரைட் சைடு திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுறோம். கால் நேரம் நீட்டிட்டு ரைட் லெக் முதல்ல மடக்கிறப்போம். லெஃப்ட் லெக் மேல வச்சுக்கோங்க. லெஃப்ட் லெக்க ரைட் ஹேண்ட்ல பிடிச்சிடறோம். லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா திரும்புங்க. லெஃப்ட் சைடு நல்லா திரும்பிடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுறோம். அர்த்த மச்சேந்திராசனம். இடது வலது 2 பக்கம் திரும்பி செய்யறதுனால நம்முடைய இடது சுவாசம் வலது சுவாசம் இடகலை பிங்களை 2 நாடியும் நன்றாக மூச்சு போய் நல்ல கவனம் ஏற்படும். நன்றாக மூச்சில் தொடங்க. அடுத்து அர்த்த சிரசாசனம். கால் நேரம் நீட்டிக்கிறோம். வஜ்ராசனம் கொடுக்கிறோம். கைகளை கோர்த்துக்கிறோம். கை விரல்களை நல்லா அப்படி கோர்த்துட்டு கை முட்டி 2ம் கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஒரு அரை அடி கேப்ல இருக்கணும். இப்போ தலை கொண்டு வந்து தரையில வச்சிடறோம். கையோட ஒட்டி வச்சிருக்கிறோம். கால் விரல்களை கீழோனி கால் முட்டியை வந்து நல்லா மேல தூக்குறோம். இப்போ காலை கொஞ்சம் பக்கத்துல கொண்டு வந்துடுறோம். இதே பொசிஷன்ல நாம ஒரு 50 செகண்ட் இருக்க வேண்டும்.
அர்த்த சிரசாசனம். நம்ம உடம்போட வெயிட் எல்லாம் வந்து கையில தான் இருக்கணும். தலைக்கு வந்து அதிகமான வெயிட் கொடுக்கக்கூடாது. தலைக்கு அதிகமான வெயிட் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஒரு 10 செகண்ட் மட்டும் செஞ்சுட்டு எடுத்துக்கோங்க. அதிக செகண்ட் வைக்க வேண்டாம். ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடுங்க. ஆழ்ந்து மூச்சு இழுத்து மெதுவாக மூச்சை விட வேண்டும். அர்த்த சிரசாசனம். இந்த பயிற்சி செய்யறதுனால நம்முடைய மூளைக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்முடைய கண்களுக்கு நல்ல ஆற்றலை தருகிறது. நல்ல உச்சி முதல் பாதம் வரை ரத்த ஓட்டம் நன்றாக செல்கிறது. இந்த பயிற்சியை முழுமையா செய்யணும். சிரசாசனம் இன்னும் கொஞ்சம் கையில வந்து பேலன்ஸ் பண்ணி தலைக்கு அதிக வெயிட் கொடுக்காம காலை மேல தூக்கணும். அர்த்த சிரசாசனம் செஞ்சாலும் அந்த ஆசனங்கள் செய்யக்கூடிய பலன்கள் வந்து இதுக்கும் கிடைக்கும். முதல்ல அர்த்த சிரசாசனம் பழக வேண்டும். ஒரு 20 நாள் இந்த பயிற்சியை நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் தான் சிரசாசனம் செய்ய முடியும். அப்பதான் நம்முடைய கைகள் வந்து நல்ல வெயிட் தாங்குற அளவுக்கு வலிமை கிடைக்கும். சிரசாசனத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. தலைக்கு வந்து அதிக வெயிட் கூடாது. நம்ம கையில தான் வந்து வெயிட் இருக்கணும். அதே போல செவுத்துல சாஞ்சு செய்யற மாதிரி நிறைய பேர் இந்த பயிற்சி செய்வாங்க. அப்படி செய்வது தவறு. செவுத்துல சாஞ்சு செய்யற மாதிரி இருந்தா இந்த பயிற்சி செய்யவே கூடாது. அதுக்கு பதிலா அர்த்த சிரசாசனம் மட்டும் செஞ்சு இந்த பயிற்சியை நாம செய்யலாம். இந்த அர்த்த சிரசாசனம் செஞ்சாவே நமக்கு சிரசாசனத்துடைய பாதி பலன்கள் கிடைக்கும். செவுத்துல சாஞ்சு செய்யறதுனால நம்ம வெயிட் எல்லாம் வந்து தலைக்கு அதிகமா போறதுனால அது கழுத்து சுளுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த மாதிரி செய்யாம தனியா நின்று செய்யறதுதான் நல்லதுங்க. இப்போ சிரசாசனம் அதுல இருந்து எப்படி செய்யறதுன்னு கவனிங்க. கையை நல்லா பலமா வச்சுக்கணும். கை விரல்கள் கை முட்டிக்கும் நல்லா வெயிட் கொடுத்து நல்லா வச்சிருக்கணும். முழங்கால நேரா வச்சுக்கிறோம். மெதுவா காலை இப்படி தூக்குறோம். அதுக்கு அடுத்தது முழங்கால மேல கொண்டு வரோம். நல்லா முழங்கால மேல ஏற்றிடுறோம். பிறகு மெதுவாக காலை உயர்த்துறோம். சிரசாசனம். கவனமெல்லாம் நம்மளோட கை மேலதான் இருக்கணும். ஒரு 60 செகண்ட் இந்த ஆசனங்கள் செய்யலாம். மெதுவா காலைக்கு இருக்கணும். ஆசனம் முடிச்சதுக்கு அப்புறம் 1 நிமிடம் அமைதியா கண்களை மூடி மூச்சில் தொட வேண்டும். ஒன்றாக மூச்செடுத்து மெதுவாக விட வேண்டும்.
சிரசாசனம் செய்த பிறகு தலகளா நாம நின்று இந்த பயிற்சி செய்யறதுனால நேரா நின்று நின்ற பாதாசனம் செய்ய வேண்டும். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, 9, 10. ஓய்வு. காலமாச்சு செய்யுங்க. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, 9, 10. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சில் தொடரும். கால நேரம் நீட்டிக்கோங்க. அடுத்த பத்மாசனம் லெஃப்ட் லெக் எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்த ரைட் லெக் வச்சுக்கோங்க. சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சில் தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சில் தொடங்க. கைகள் இப்படி வச்சு 2 மூக்குலையும் நல்லா மூச்சு போறதை நீங்க கவனிக்கலாம். நன்றாக மூச்சு போகும்போது நம்ம நாடி சித்தி பிராணாயாமம் ஒரு 5 நிமிடம் செய்யலாம். பெருவரில் வச்சுக்கிறோம். மெதுவாக இழுக்கிறோம். மூச்சு நன்றாக நிறுத்தி மெதுவா வலது பக்கம் விடுறோம். வலது பக்கமே நல்லா மூச்சு இழுக்கிறோம். இயன்ற அளவு நிறுத்தி இடது பக்கம் மெதுவா விடுறோம். நாடி சித்தி பிராணாயாமம் 3 முறை செஞ்சுட்டு 2 கையிலையும் சின்முத்திரை வச்சு நல்ல ஆழமான ஒரு சுவாசம் இழுத்து விடுறது சரியாக இருக்கும். நல்ல இயல்பான மூச்சு வாங்குறதுக்கு வசதியா இருக்கும். நாடி சித்தி பிராணாயாமம் செய்யறதுனாலையும் நம்முடைய நினைவாற்றல் திறன் அதிகமாகும். சிரசாசனம் செஞ்சுட்டு நாடி சித்தி பிராணாயாமம் செய்யும் பொழுது நம்முடைய சுவாச உறுப்புகள் நல்லா தங்குதடையின்றி நல்லா சுவாசிக்கிறதுக்கு, நுரையீரல் முழுவதும் சுவாசம் நடக்கிறதுக்கு நல்ல சிறப்பான பயிற்சியா இருக்கும். நல்லா மெதுவா மூச்செடுத்து மெதுவிடுறோம். அடுத்து தியானம், கவன அமைதி தியானம். அமைதியா நம்ம உடலை நல்லா இலக்கமா வச்சுக்கிறோம். முதுகு தண்டு நேரா இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். முதல்ல நம்முடைய கவனத்தை மூச்சு காற்று மேல கவனிக்கிறோம். அமைதியா மூச்சு உள்ள போறதை நீங்க கவனிங்க.
நம்ம நெஞ்சுக்கூடு வந்து நல்லா சுருங்கி விரிவதை நல்லா கவனிக்கிறோம். அப்படியே நம்முடைய கவனம் எல்லாம் என்னென்ன சத்தம் கேட்குதோ அது மேல கவனம் வைங்க. நம்மை சுற்றி வரக்கூடிய அந்த ஓசைகள் மீது கவனம் வச்சுக்கிறோம். அமைதியான இந்த காலை வேளையிலே பறவைகளினுடைய ஓசையை நல்லா கவனிக்கிறோம். கடிகார முள்ளனுடைய அந்த ஓசை கேட்கறத கவனிக்கிறோம். பக்கத்துல ஏதாவது வாகனம் போனாலும் அந்த ஓசையை கவனிக்கிறோம். மின் விசிறி ஓடுற அந்த சத்தத்தை கவனிக்கிறோம். குளிர்ந்த காற்று நம் உடலில் படுவதை உணர்கின்றோம். மெதுவாக மூச்செடுக்கணும். குளிர்ந்த காற்று உள்ள போகுது. மெதுவா மூச்சு விடுறோம். வெளிவரும்போது வெதுவெதுப்பான வெப்பமாக அந்த காற்று வெளியில் வருது கவனிக்க முடியுது. நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுத்து விடுறோம். மூச்சு இழுக்கும் போது நெஞ்சு கூடு நல்லா விரிகிறத கவனிக்கிறோம். மூச்சை மெதுவாக விடும் பொழுது நம்முடைய வயிற்று பகுதி சுருங்கி காற்று வெளியேறத கவனிக்கிறோம். நம்முடைய நெஞ்சுக்கூடு நல்லா சுருங்கி மெதுவாக விடுகின்றது மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது. மெதுவாக மூச்சிடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. அப்படியே கைகளை மேல உயர்த்தி கைகளை உரசிக்கிறோம். மெதுவா கண்கள் மேல வச்சு உடம்ப வருடி கொடுக்கிறோம். அப்படியே கண்கள் மெதுவா திறந்துக்குங்க. விழிப்பு நிலைக்கு வந்துடுறோம். இது போன்ற பயிற்சிகள் செய்யறது மூலயமா நமக்கு கவனம், அமைதி கிடைத்து நல்ல நினைவாற்றல் திறன், அறிவுத்திறன் அதிகரிக்க இது போன்ற பயிற்சிகளை நாம் தொடர்ந்து செய்யலாம். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா.
நன்றி, நன்றிங்க ஐயா. சிறப்பு. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகளையும், மூச்சு பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் இறைமதன் ஐயா வந்து இல்ல. ஐயா ஒரு 2 நிமிஷம் கருத்து சொல்லிட்டு இருங்க. ஐயா சரிங்க ஐயா, கொஞ்சம் டவர் விட்டு கிடைக்குன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த பயிற்சியை கண்டிப்பா செஞ்சு பாருங்க. கைக்கு நல்லா வலிமை கொடுத்து அடுத்த சிரசாசனம் செய்யலாம். செஞ்ச பிறகு நம்ம 2 மூக்குலையும் நல்லா மூச்சு போகும்போது என்ன பண்ணலாம், நம்ம நாடி சுத்தி பிராணாயாமத்தை செய்ய ஆரம்பிக்கலாம். அது செய்ய மூலியமா நமக்கு இடது பக்கம் வலது பக்கம் நல்லா முழுமையான சுவாசம் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது நம்முடைய இடது பக்க மூளையும் வலது பக்க மூளையும் நன்றாக வேலை செய்யும். 2 மூளையும் வேலை செய்யும் போது தான் நம்ம அறிவுத்திறன்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இடது பக்க மூளை நன்றாக வேலை செஞ்சுச்சுன்னா சிந்திக்கிற திறன் வந்து நமக்கு அதிகமாகும். அது வலது பக்கம் நல்லா மூச்சு போகும்போது நம்முடைய நம்பிக்கை சிந்தனை அதிகரிக்கும், பாசிட்டிவ் திங்கிங் அதிகமா இருக்கும். அதனால 2 பக்கம் நம்ம சுவாசம் நடக்கும் பொழுது அறிவுத்திறன் நல்லா கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நடுநாடியில 2 பக்கம் மூச்சு போச்சுன்னா நடுநாடியில் சுவாசம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அது போன்ற ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மூக்குலையும் நல்லா சுவாசம் நடந்துச்சு அப்படின்னா நம்ம எந்தவித நோய் நொடியின்றி நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும்ட்டு சொல்லுவாங்க. ஹீலர் பாஸ்கர் ஐயா கூட அந்த கருத்து தான் இப்போ அதிகமா சொல்றாங்க. எல்லாத்துக்குமே சொல்றது நாடி பார்க்கணும், சர ஓட்டம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம எப்பொழுதுமே நம்ம 24 மணி நேரமே தூங்குற நேரம் போகும். மீதி நேரங்கள் நம்முடைய சுவாசத்தை நல்லா கவனிக்கணும். நல்லா மூச்சு இழுக்கும் போது 2 நாடி நல்லா மூச்சு போகுதானுங்கிறத நம்ம கவனிக்கணும். ரொம்ப அடைச்சிருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகள் எடுத்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகள் எடுத்துக்கிறது நல்லது. நம்ம அதிகமான உணவு எடுத்துக்கிட்டோம்னா மூச்சு நல்லா போகாது. நீங்க பாத்தீங்கன்னா எப்போதும் அதிகமா சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா மூச்சு அடைக்கிறது, அந்த சுவாசம் குறையிறது நீங்க நல்லா கவனிக்க முடியும். அதனால நம்ம உடலுக்கு தேவையான அளவுக்கு உணவு எடுத்துக்கணும். சுவாசத்தை வந்து எப்பவுமே நம்ம கவனிக்கணும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம சாப்பிடும்போது வந்து சாப்பிடணும் அப்படின்னா ஏதாவது திடமான உணவுகள் சாப்பிடணும் அப்படின்னா அந்த நேரத்துல வந்து நம்ம மூச்சை செக் பண்ணணும் அப்படின்னா வலது நாடியில மூச்சு போகும்போது சாப்பிட்டோம்னா நல்லா ஜீரணமாகும். அப்பதான் வந்து திட உணவுகளை சாப்பிடணும்னு சொல்றாங்க. இடது மூக்குல மூச்சு நல்லா போகும்போது தண்ணி குடிக்கலாம். அதாவது நீர்த்தன்மை உள்ள உணவுகளை எடுத்துக்கலாம். சாறுள்ள உணவுகளை நாம எடுத்துக்கலாம். அது போன்ற மூச்சை வந்து நம்ம கவனிக்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க. எப்பவுமே வந்து நம்ம நடுநாடியில ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது சுவாசம் நடக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஆசன பயிற்சியை செஞ்சுட்டு மூச்சு பயிற்சி செஞ்சோம்னா கண்டிப்பா 1 மணி நேரத்துக்கு மேலேயே வந்து நடுநாடியில சுவாசம் கண்டிப்பா நடக்கும். இது மாதிரி நீங்க பயிற்சி செய்யலாம். சின்முத்திரைங்க, நல்லா மூச்சை கவனிங்க.
நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா வந்து சிறப்பா வந்து அந்த முச்சோட்டத்தை பத்தி நல்லா சொன்னாங்க. அதாவது பாஸ்கர் ஐயாவோட ஐயா சொன்ன மாதிரி பாஸ்கர் ஐயாவோட கருத்தும் இப்போ வந்து முதன்மையா இருக்கு. அதாவது இத நம்ம கவனிச்சாலே உடல்ல வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியம் இருக்குங்கிறத நம்மளே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பாஸ்கர் ஐயா வந்து சிறப்பா சொல்லிட்டாங்க. நல்ல ஐயா வந்து தெளிவான ஒரு கருத்தை சொன்னாங்க. வாழ்த்துக்கள். வந்துருவாங்க ஐயா, நாங்க வந்துடுறேன்ட்டாங்க. ஒரு நிமிஷம். அதாவது நாளைக்கு குழந்தைகளுக்கான நிகழ்வு. அது எல்லாருமே இது பண்ணியிருப்பீங்க. நேத்தே கூட நான் சொல்லியிருந்தேன். அதற்குண்டான விஷயங்கள் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சில கருத்துக்கள் சொல்றேன். குழந்தைகளுக்கு உண்டான ஏன்னா குழந்தைகள் வந்து எந்தவித ஆர்வத்தோடு நம்மள்ட்ட வந்து கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் நம்ம வந்து பார்த்து அதை கொஞ்சம் முன்னிலைப்படுத்தி அதை கொஞ்சம் நம்ம நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு குழுவுல. மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம குழந்தைகளுக்காக செய்ய வேண்டியது இருக்குது. இப்ப எல்லாரும் பெற்றோர்களும் பாத்தீங்கன்னா குழந்தை சொல்றதை கேட்கல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதான் குழந்தைகளே தானா வந்து எல்லா அடிப்படை வசதியில இருந்து அவங்க வந்து சிறப்பா கொண்டு போறதுக்கு உண்டான முயற்சியை தான் நம்ம அந்த காலச்சக்கரத்துல குழந்தைகள் நிகழ்வை வந்து ஏற்படுத்துறோம். அதனால எல்லாருமே அந்த குழந்தைகள் நிகழ்வை வந்து கூடுமான வரைக்கும் எந்த அளவுக்கு குழந்தைகளை கொண்டு வர முடியுமோ அது மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா நல்லது. செஷன் முடியிறப்ப நம்ம அதை பற்றியான விளக்கம் கொடுப்போம். ஐயா வந்துட்டாங்க. நன்றி. இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பாக வகுப்புகளை சிறப்பித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கும் இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்கள் இன்று நமக்கு சிறப்பானதொரு நிகழ்வை ஏற்படுத்த கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வேளையில் காலை சக்கரம் நிகழ்வில் சிறப்பானதொரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுக்க இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. நாம இன்னைக்கு சிந்தனையாக நமது முன்னோர்கள் பயன்படுத்தி ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கை முறை, அதுல ஒரு உச்சகட்டமான நன்மையை தரக்கூடிய விஷயம் அதிகாலையில எழுவது இல்லைங்களா? அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம். அதாவது நம்ம முன்னோர்கள் எதை செய்தாலும்
அதை ரொம்ப ரொம்ப யோசித்து திட்டமிட்டு நம்ம வாழ்க்கைய மகிழ்ச்சியா மாற்றுவதற்காக செய்திருக்காங்க. அதுல முதன்மையான விஷயம் அப்படிங்கிறத எதை சொல்லணும் அப்படின்னா, நம்ம அதிகாலை நேரத்துல எந்திரிக்கிற விஷயத்த சொல்லலாம். அப்ப அதற்காக அவங்க இறை வழிபாட்டிலேயே அந்த நேரத்துல எந்திரிக்கிறது, நேரத்துல கோயிலுக்கு போறது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை நமக்கு ஏற்படுத்திட்டாங்க. நம்ம முன்னோர்கள் இன்னும் அதை பண்ணிட்டு இருக்கிறத நமக்கு பார்க்கிறோம் நாம. நேரத்துல எந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வர்றது தான் முதல் வேலையாக வச்சிருந்தாங்க. இல்லையா? அப்படி நேரத்துல எந்திரிக்கிற ஒரே பழக்கம் மட்டுமே நம்ம வாழ்க்கையில அத்தனை நன்மைகளையும், உடல் ஆரோக்கியத்த பெருக்கறதிலிருந்து, மன அமைதிய காப்பாத்துறதிலிருந்து, இன்னும் இந்த உடலும் மனசும் நல்லா இருக்கும்போது, உறவுகளிலே நம்ம இணக்கத்தை மேம்படுத்துவது, இன்னும் நம்ம வாழ்க்கைய சரியா திட்டமிட்டு பொருளாதாரத்திலே உயர்வது, நாம் நினைத்ததை அடையக்கூடிய அளவிற்கு நமக்கு சக்தியை கொடுத்தது என்று சொல்லலாம். அதாவது ஒரு விஷயத்த மாத்துனா, நம்ம லைஃபே மாறும் அப்படின்னு சொன்னா, அது இந்த அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்தில எந்திரிக்கிறது. அதனால அதற்கு ஒரு மிகப்பெரிய பெயரை கொடுத்தாங்க. அதுக்கு பேரு பிரம்ம முகூர்த்தம், ரிஷி முகூர்த்தம் என்ற பிரம்மம் என்றால் இறைவன். முகூர்த்தம்னா ஒரு நாழிகை. 1 1/2 மணி நேரம் ஒரு நாழிகைன்னு சொல்லுவாங்க. அப்ப பிரம்ம முகூர்த்தம்னா இறைவனோடு நாம் இணையக்கூடிய அல்லது இறையாற்றல் நம்மோடு இணையக்கூடிய, இறை சக்தியோடு நாம் இணையக்கூடிய நேரம். அதைத்தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி, அந்த நேரத்துல எந்திரிச்சு, குளிச்சு கோயிலுக்கு போயிட்டு வரணுங்கிறத ஒரு பழக்கமா மாத்தி வச்சிருந்தாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான யுகத்துல அதைய சுத்தமா நம்ம மாற்றி அமைச்சிருக்கிறோம். இல்லையா? இப்ப அதனுடைய பலன்கள நம்ம எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆக்சுவலா பிரம்ம முகூர்த்தம் என்பது 4:30லிருந்து 6, ரிஷி முகூர்த்தம் என்பது 3 டூ 4:30. அப்ப 3 டூ 6 என்பது மிக முக்கியமான காலம். ஒரு வாழ்க்கையில, ஒரு நாள்ல. அப்ப இந்த 3 டூ 6 என்ன பலன் நமக்கு மெயினா வருது அப்படின்னா, முதல்ல நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னேன். சென்ற வாரம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா சொல்லிட்டேன். இந்த வாரம் கொஞ்சம் தெளிவா சொல்றேன். நீங்க நோட் பண்ணனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இத அடிக்கடி நம்ம பார்க்கணும். அதாவது நம்ம பூமி சூரியனை சுற்றி ஓடிக்கொண்டிருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பூமி சூரியனை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கு. அதே சமயம் தன்னைத்தானே ஆ சுற்றிக் கொண்டு இருக்குது. தன்னைத்தானே சுற்றிக் கொண்டிருக்குது. சூரியனை சுற்றி ஓடிட்டு இருக்கு. இப்ப தன்னைத்தானே சுற்றிக் கொண்டு இருக்கிறதுனால தான் நமக்கு ஒரு நாள் என்று அந்த நாள் வந்து கணக்குக்கு வருது. 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை சுழற்சி நடக்குது அப்படிங்கிறப்போ, 24,000 மைல் சுற்றளவு இருக்குது பூமி. அப்போ 1 மணி நேரத்துக்கு 1000 மைல் வேகத்துல சுத்தும்போது தான் 24 மணி நேரத்துக்கு 24,000 மைல் சுற்றி முடிக்க முடியும். ஒரு நாளைக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது ப்ராப்பரா வருது. காலை, மாலை அப்படிங்கிறது ப்ராப்பரா வருது. இப்ப நம்ம காலையில 6 மணிக்கு இருக்கிறோம் இல்லையா? இப்போ பூமி அந்த சூரியன் நோக்கி திரும்பிட்டு இருக்குது. அதாவது இப்ப தூரத்துல ஒரு வெளிச்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தூரத்துல ஒரு வெளிச்சம் இருக்குது. அதை நோக்கி அந்த ரவுண்டு திரும்புறப்ப, அந்த ரவுண்டு மேல வெளிச்சம் படுது. இப்படி நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. இன்னும் அந்த ரவுண்டு திரும்ப, 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 திரும்ப நடு மையத்துல வெளிச்சம் அடிக்கிறப்ப தான் அது மத்தியானம்னு சொல்றோம். இன்னும் அந்த பூமி சுழற்சி திரும்ப, 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 திரும்ப ஈவினிங் ஆயி, அப்ப பூமியினுடைய மறுபக்கத்துக்கு சூரியன் அடிக்கிறப்ப தான் நம்ம வந்து இரவு என்று சொல்றோம். அப்ப சூரியன் நமக்கு நேரா இருக்கிற டைம் வந்து நண்பகல். சூரியன் நமக்கு நேரா ஆப்போசிட்டா இருக்கிற டைம் வந்து நடு இரவு. சரிங்களா? இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இப்ப அதிகாலையில என்ன பண்ணுது? இந்த பூமி சூரியனை நோக்கி கரெக்ட்டா திரும்புது. கரெக்ட்டா திரும்பி அந்த அந்த
சூரிய காந்த அலை கதிர்கள் பிரபஞ்ச சக்தியோடு இந்த பூமி மேல ஒரு புயல் போல பாய்ந்து கொண்டிருக்கிற நேரம் வந்து அதிகாலை நேரம். சரிங்களா? அதாவது ஒரு காற்று புயலுக்கு உள்ள நீங்க நின்னா அந்த காற்றினுடைய விசை எப்படி இருக்குமோ, அப்படி இந்த பிரபஞ்ச காந்த சக்தியுடைய விசை அந்த அளவுக்கு இருக்கும் அதிகாலை நேரத்துல. அப்ப அந்த நேரத்துல யாரு எழுந்து தன்னோட கடமைகளை செய்யறக்கு ஆரம்பிக்கிறாங்களோ, குறிப்பா உடற்பயிற்சி, தியானம் போன்ற விஷயங்கள செய்யறக்கு ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்களுக்கு அபரிமிதமான சக்தி ஓட்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் புரிஞ்சு வச்சிருந்து, அந்த நேரத்துல எந்திரிக்கிறது ஒரு பழக்கமாவே வச்சிருந்தாங்க. அப்போ அந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த காந்த அலைக்கதிர்கள் மிகச்சிறந்த நன்மையை நம்ம உடலுக்கு கொடுக்குதுன்னு கண்டுபிடிச்சு, காலையில சூரிய நமஸ்காரம் என்ற ஒரு விஷயத்தையும் நமக்கு ஏற்படுத்தி குடுத்தாங்க. அது மிகச்சிறந்த ஒரு வழிபாட்டு முறையாவும் வந்தது. அப்ப என்ன நடந்தது? நம்ம உடல்ல அந்த சூரிய ஒளி கதிர்கள் படும்போது, அந்த நரம்பு ஓட்டங்கள்ல அத்தனை மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. சரிங்களா? அப்ப நரம்பு சீராகும்போது, உடல் ஆரோக்கியம் என்பது தானாக சீராகி விட்டது. இப்ப உடல் ஆரோக்கியம் சரியா வரும்போது, மனமும் அமைதியாக, ஆரோக்கியமாக இருந்தது. உடலும், மனசும் அமைதியா இருக்கும்போது, நம்ம வாழ்க்கை என்பது அற்புதமா இருந்தது. எந்த நோயும் இல்லாம நம்மால வாழ முடிஞ்சது. இல்லைங்களா? நம் முன்னோர்களுக்கு எந்த நோய் வந்தது? இன்னைக்கு இவ்வளவு சர்க்கரை நோய் வருவதற்கு, பிபி, உடல் பருமன், இவ்வளவு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு என்ன மெயின் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம அதிகாலையில எழாதது தான் அப்படிங்கிறத ஒரு ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப காலையில எந்திரிக்கும்போது, நீங்க நேரத்துல எந்திரிச்சாலே, அதிகப்படியான ஆக்ஸிஜன், அதாவது O3 என்று சொல்லுவாங்க. நம்ம வந்து O2 ஆக்ஸிஜன் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த ஆக்ஸிஜன்ல ஹையர் குவாலிட்டி வந்து O3 ஓசோன் என்று சொல்றோம். சரிங்களா? அந்த O3யும், O2வும் கலந்து இந்த பூமியில கிடைக்கிற ஒரே நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த, ரிஷி முகூர்த்தம் மட்டும்தான். அப்போ O5 அப்படின்னு நீங்க மனசுல வச்சுக்கோங்க. காலையில எந்திரிக்கிறவங்களுக்கு மட்டும் O5 அப்படிங்கிற ஆக்ஸிஜனுடைய மிக, மிக அதிகப்படியான சக்தி மிக்க ஒரு ஆக்ஸிஜன். நம்ம உடலுக்கும், மனதிற்கும் அதிகப்படியான ஆற்றலை கொடுக்கிற ஆக்ஸிஜன் உள்ள வர்றதுனால, நம்ம நுரையீரல் என்ன ஆயிரும்? அபரிமிதமான சக்தி பெறும். அப்ப நுரையீரல் சக்தி பெறும்போது, உடல்ல இருக்கிற கழிவுகள் எல்லாம் தானா வெளியேறும். உங்களுக்கு தெரியும். பெருங்குடலும், நுரையீரலும் கணவன், மனைவி உறுப்புகள். காலையில 3 to 5 வந்து நுரையீரலுக்கான நேரம். நீங்க இந்த மனித உடல் கடிகாரம் அப்படின்னு ஒண்ணு பார்த்திருப்பீங்க இல்லையா? உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சிர்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனித உடல் கடிகாரம். அதுல ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்குது. அதை பத்தி கூட நான் ஒரு தனி பிபிடியே பண்ணி வச்சிருந்தேன். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா அது நானு அடுத்த வாரம் கூட நம்ம காமிப்போம். உங்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அது. கண்டிப்பா. அப்போ ஒவ்வொரு நேரத்திலயும் ஒவ்வொரு உறுப்புகள் வந்து நம்ம உடம்புல வேலை செய்யுது. இருங்க அது முடிஞ்சா அந்த இது கூட ஷேர் பண்றேன். நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஐயா ஷேர் பண்றேன். சரி, சரி. இல்ல ஷேர் பண்ணுங்க ஐயா. எல்லாருக்கும் தெரியுங்க. நம்ம அக்குபஞ்சர்ல ஐயா குடுத்துருக்காங்க. குடுத்துருக்காங்கல்ல. வெரி குட். சூப்பர், சூப்பர். தெரியும். ஆனா நீங்க ஷேர் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமா, நிச்சயமா. இது நம்ம முக்கியமா ஃபோட்டோல நம்ம வச்சுட்டோம்னா கூட, அப்பப்ப இத பார்த்தோம்னா கூட நமக்கு ஒரு அவேர்னஸ் வந்து நிச்சயமா கிரியேட் ஆகும். நான் ஆமா. முதல் ஃபுல்லாவே மொபைல்ல முன்னாடியே இந்த ஃபோட்டோ வச்சிருந்தேன் கொஞ்ச நாள். அதிகாலை 3 மணிலேருந்து 5 மணி வந்து நுரையீரலுக்கான நேரம். நுரையீரல பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். மூச்சு பயிற்சி பத்தி ஐயா எல்லாம் நெறைய சொல்லியிருப்பாங்க.
ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற 6000 கோடி செல்களுக்கும் இந்த ஆக்சிஜன் தான் சாப்பாடு. ஆக்சிஜன் போகலைன்னா நம்ம உயிர் போயிருது இல்லையா? பிராணவாயு என்று சொல்ற உயிரை கொடுக்கக்கூடிய காற்று. இந்த காற்று தான் நம்ம உடம்புக்குள்ள தச வாயுக்களாக இயங்கி செயல்பட்டு நம்ம உடலை காப்பாத்திட்டு இருக்கு. அப்போ அந்த காற்று தூய்மையா கிடைச்சிருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா உடல் ஆரோக்கியம் என்பது அபரிமிதமாக வந்துரும். அப்ப அதிகாலை 3 to 5 நுரையீரலுக்கான நேரம். அந்த நேரத்துல யாரு எந்திரிக்கிறாங்களோ, அவங்களுக்கு உடல்ல நோயே வராது என்பது நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்கிற சாஸ்திரத்தில் இருக்குது. அது எதனால அப்படின்னா, அந்த நுரையீரல் நல்லா ஃபங்ஷன் ஆகும்போது, ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு அடுத்தது அதனோட ஜோடி உறுப்பு எது? பெருங்குடல். அப்ப பெருங்குடல் நல்லா வேலை செய்யும். உடல் கழிவு நீக்கம். இப்ப நெறைய பேருக்கு இன்னைக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை, மலச்சிக்கல் பிரச்சனைங்கிறோம். மலச்சிக்கல் தான் உடம்புல பல சிக்கலுக்கு அடிப்படை காரணம். உடல்ல வர அத்தனை நோய்க்கு அடிப்படை காரணம் அம்மா, அப்பா 2 பேரு. ஒன்று மலச்சிக்கல், இன்னொன்னு அஜீரணம். இந்த 2யும் நோட் பண்ணி வச்சுக்கணும். மலச்சிக்கல், அஜீரணம் மட்டும் இல்லைன்னா, ஒரு மனுஷனுக்கு உடல்ல நோயே வராது. அடிச்சு சொல்லலாம். சரிங்களா? உண்ட உணவு ப்ராப்பரா செரிமானமாயி, ப்ராப்பரா கழிவாயி, ப்ராப்பரா வெளிய போயிருச்சு அப்படின்னா, சக்தி உடம்பு நல்லா எடுத்துருச்சுன்னா, உடம்புக்கு நோய் வராது. அப்ப நுரையீரல் சுத்தமடையும்போது பெருங்குடல் நல்லா வேலை செய்து, ஆட்டோமேட்டிக்கா கழிவு நீக்கம், மல, ஜலம் வந்து ப்ராப்பரா நமக்கு வந்து வெளிய போயிரும். அப்ப உடல் கழிவு நீக்கம் ஆயிருச்சுனாலே, உடல் ஆரோக்கியம் என்பது இயற்கையா கிடைச்சிடும். அப்ப கழிவு நீக்கம் நடந்த உடனே கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணும் உடம்பு? அப்ப நம்ம யோக பயிற்சியெல்லாம் கொஞ்சம் செய்யும்போது, அந்த 7 to 9ல நல்லா பசி வரும். நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும். அப்ப அதிகாலையில நல்லா பசிக்கிறப்ப நல்லா சாப்பிட்டீங்க அப்படின்னா, மண்ணீரல் நல்லா வேலை செய்யறக்கு ஆரம்பிச்சுரும். சரிங்களா? அப்ப அந்த சக்தி ஓட்டம் நல்லா கிடைக்கும்போது, இருதயம் நல்லா வேலை செய்யுது, சிறுகுடல் ப்ராப்பரா வேலை செய்யுது. அதுக்கு அடுத்தது சிறுநீர் பை, சிறுநீரகங்கள், பெரிகார்டியம், ட்ரிபிள் வார்மர், பித்தப்பை, கல்லீரல். இது அத்தனையும் அற்புதமா வேலை செய்யுது. குறிப்பா உடல் கழிவு நீக்கத்துல நீங்க அதிகாலை எழுந்திருக்கும்போது மிகச்சிறந்த பங்கை அது கொடுக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? அப்போ நம்ம மலம் சரியா கலைஞ்சிருச்சுனாலே உடம்புல இருக்கிற நச்சுக்கள் வெளியேறக்கு ஆரம்பிச்சிருது. அப்போ உடல் உறுப்புகள் எல்லாம் சீராக இயங்கறக்கு ஆரம்பிச்சிடும். எல்லா உறுப்புமே நீங்க செய்யறது ஒரு ஒரு பலன் தான், ஒரு விஷயம் தான். பட் உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளுமே சீராக இயங்கறக்கு ஆரம்பிச்சிடும். அப்போ உடல் ஆரோக்கியம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா மன அமைதியும் நம்முடைய சொத்தாக மாறிரும். குறிப்பா காலையில எந்திரிக்கும்போது, நாம நம்முடைய வாழ்க்கைய சரியா திட்டமிட முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க. அதிகப்படியான நேரம் நமக்கு கிடைக்கும். நாமளே நேரம் கழிச்சு எந்திரிச்ச காலமும் இருக்குது இல்லையா? நாமளே ரொம்ப நேரம் கழிச்சு எந்திரிச்ச காலம் இருக்குது. இப்ப நேரத்துல எந்திரிக்கிறோம். இப்ப 8 மணி, 9 மணிக்கு எந்திரிக்கிறவங்க எப்படி இருக்கும் பாருங்க வாழ்க்கை. எந்திரிச்சு அறிபறியான வாழ்க்கை, ஓட்டமா இருக்கும். ஒரு திட்டமிடுதல் இருக்காது. என்ன செயல செய்யணும் அப்படிங்கிறது முறைப்படுத்த முடியாது. இல்லையா? அப்ப அதிகாலை எந்திரிக்கிறவங்களுக்கு அதிகப்படியான நேரம் கிடைக்குது. வாழ்க்கைய சரியா திட்டமிட்டுக்க முடியுது நம்மால. குறிப்பா உடற்பயிற்சி, யோகா பண்றதுக்கு நேரத்த ஒதுக்க முடியுது. இந்த 2யும் பண்றதன் மூலமாக நம்ம வாழ்க்கைய சரியா வடிவமைச்சுக்க முடியுது. மூளையினுடைய ஆற்றல் அபரிமிதமா பெருக்கிக் கொள்ள முடியுது. சரிங்களா? இன்னும் ரொம்ப முக்கியம் என்னன்னா, அதிகாலையில நம்ம எந்திரிக்கிற ஒரே பழக்கம் வந்து, பல நல்ல விஷயத்த நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும். ஒரே ஒரு வேல்யூ, ஒரே ஒரு நல்ல பழக்கம், பல நல்ல பழக்கங்களை உருவாக்கிரும். ஆனா, அந்த ஒரு வேல்யூல நம்ம என்ன பண்ணணும்? விடாப்பிடியா நிக்கணும். விஜய் ஒரு படத்துல ஒரு டயலாக் சொல்லுவாரு. "நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன், என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்." நான் உங்க எல்லாருக்கும் நீங்க எல்லாரும் அத பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் இது இன்னும் நெறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஐயா YouTubeல வந்து போடுறாங்க. இந்த வீடியோ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணா, அவங்க அதன் மூலமாக பார்த்து இதுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்ப ஏற்படுத்திக்கலாம். அப்போ காலையில எந்திரிக்கிறது அப்படிங்கிற ஒரே நல்ல பழக்கம். இப்ப 5 மணிக்கு எந்திரிக்கிறோம் கட்டாயமா அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கனாலே, இப்போ நாளைக்கு காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறோம். எந்திரிக்க முடியல. அப்ப ஏன் முடியல? அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இரவு நம்ம நேரத்துல தூங்காதது தான் காரணம் அப்படின்னு யோசிச்சு சிந்திச்சோம்னா, அப்ப நம்ம இரவு நேரத்துல தூங்குறதுக்கான ஒரு தன்மை நமக்கு வர்றதுக்கு ஆரம்பிச்சுரும். இல்லையா?
அப்ப அது இன்னொரு மிகப்பெரிய நல்ல பழக்கம். அப்ப இரவு நேரத்துல படுக்கிறோங்கிற ஒரு பழக்கம் வருது. சரி, இரவு நேரத்துல படுக்கிறோம். ஆனா தூக்கம் வரல. அப்ப என்ன காரணம்? அப்படின்னா, இரவு நேரத்துல நெறைய நேரம் கடைசி நேரத்துல செல்ஃபோன், டிவி பார்க்கறதால தூக்கம் நமக்கு வர்றதில்லை அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும்போது, அந்த செல்ஃபோன், டிவி பார்க்கறது இரவு நேரத்துல பார்க்கறத தவிர்க்கணும். இன்னொன்னு, இரவு படுத்த உடனே தூக்கம் வரணும் அப்படின்னா, வயிற்றுல உணவு வந்து பெருசா இருக்கக்கூடாது. அப்ப இரவு நேர உணவு வந்து நேரத்துல எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கம். இன்னும் இரவு நேரத்துல வீட்டுக்கு வர்றது, சரிங்களா? இப்படி ஒவ்வொரு பழக்கமும் பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிக்கிறது அப்படிங்கிற ஒரே பழக்கத்தால, பல நல்ல பழக்கங்களை நம்மால வந்து பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம வாழ்வை மொற்றமா மாற்றி அமைக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் முதல்லயே சொன்னேன், காலையில எழுந்த உடனே இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? நம்மளோட இலக்கு என்ன? அப்படிங்கிறது தெளிவாக திட்டமிட்டு நாம் செயல்படுவதற்கான காலமாக இருக்கிறதுனால, வாழ்க்கையில வெற்றி பெறுவது என்பது ரொம்ப ரொம்ப ஒரு இயல்பான விஷயம். சரிங்களா? இப்ப யாரெல்லாம் வெற்றி பெற முடியும்? திட்டமிட்டு செயல்படுபவர்கள் வெற்றி பெறுகிறார்கள்னு சொல்றோம். இப்போ நம்ம இந்தியர்கள் பெரும்பாலும் இப்ப திட்டமிடாம செயல்படுறோம். அதுதான் நம்ம வாழ்க்கையில நம்மால வெற்றி பெற முடியறதில்ல. சரிங்களா? சிந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கணும். அப்ப அதிகாலை தியானம் செய்து நம்ம வாழ்க்கைய பற்றி சிந்திக்கும்போது, அது நமக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாக அமையுது. குறிப்பா மூளை எதனுடைய அடிப்படையில இருக்குதுன்னா, நரம்பு மண்டலம் தானே! மூளை முழுக்க நரம்பு மண்டலம். இப்ப மூளை தான் மனச கண்ட்ரோல் பண்ணுது. இல்லையா? அப்ப அந்த மூளை நரம்பு இயக்கம் வந்து சீராக இயங்குறதுக்கு ஆரம்பிக்குது. அப்ப மூளை சுறுசுறுப்பா இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்றோம். அப்ப மூளை நல்லா சுறுசுறுப்பா இயங்கும்போது, எல்லா செயலையும் நம்மால சிந்திச்சு ப்ராப்பரா செய்ய முடியும். நமக்கே ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். நமக்கு ஒரு உற்சாகம் ஏற்படும். சரிங்களா? அப்போ அ குறிப்பா அ இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது நான் போன வகுப்புல சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். இந்த பூமி தியானம் செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எப்படி நாம இரவு நேரத்தில படுத்து ஓய்வெடுத்து, அடுத்த நாள் காலையில ஃபுல் சார்ஜ் ஆயி நம்ம வேலை செய்றோமோ, அப்படி இந்த பூமி தனக்கான சார்ஜ ஏற் ஏற்ப ஏற் அ ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம், தனக்கான சார்ஜ ஏத்திக்கிற நேரம் வந்து இரவு நேரத்தில, குறிப்பா காலையில அந்த 3 டூ 6 அப்படிங்கிற நேரம். அதுல அபரிமிதமான சார்ஜ், ஃபாஸ்ட் சார்ஜ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சார்ஜ் வந்து பூமியில இறங்கும். அப்ப அந்த நேரத்துல எந்திரிச்சு நாம அமைதியா இருந்தாலே போதும், நமக்கு எல்லா நன்மையும் கிடைச்சிரும். அந்த அளவுக்கு அது ஆற்றல். அதனால தான் காலையில எந்திரிச்சோனே குளிச்சுட்டு இது குளிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். குளியல பத்தி உங்களுக்கு நெறைய சொல்லியிருப்பாங்க. அ அது ஞானப்பிரகாசம் ஐயா அது ஒரு பெரிய விஷயமாவே சொல்லுவார். தமிழர் மரபு மருத்துவத்தில அவங்க செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்மெண்ட் என்னன்னா, அதிகாலை நேரத்தில குளிக்கிறது. பல நோய்களை குணப்படுத்திரும். உடம்புல இருக்கிற வாத, பித்த, கபத்தை சரி பண்ணும்போது, அந்த உடல்ல ரத்த ஓட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம் நல்லா ஓடுறதுக்கு ஆரம்பிச்சு, உடம்புல அத்தனை நோய்களுமே குணமாகும். நான் இது உங்களுக்கு சொல்லியிருக்கேனான்னு தெரியல. அதாவது எங்க மன்றத்தில ஒருத்தர் பயிற்சிக்காக வந்தாரு. மன்ற பயிற்சி வந்து குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு முறை தான் நடத்துவோம். மாசத்துல ஒரு முதல் புதன் தொடங்குவோம். 13 நாள் நடக்கும். அப்புறம் அடுத்த மாசம் தான் நடக்கும். அவர் பயிற்சி தொடங்கி ஒரு 5, 6 நாள் கழிச்சு வந்துட்டாரு. அவரு சேர்த்த முடியல. அடுத்த மாசம் வாங்கன்னு சொன்னேன். அப்போ அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டப்போ, குழந்தை இல்ல. அதுக்காக பயிற்சிக்கு வந்திருக்கிறோம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. 2 பேர் தம்பதியர். அப்போ அவங்களுக்கு உன்னை அடுத்த மாசம் தானே பயிற்சி குடுக்க முடியும்னு சொல்லிட்டு, சரி நீங்க அதிகாலை நேரத்துல எந்திரிச்சு குளிக்கிற பழக்கத்த மட்டும் ஏற்படுத்திக்கோங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற வாத, பித்த, கபத்தை சரி செய்யும். அப்போ உயிரணுக்கள் வந்து இறந்து போறதுக்கு என்ன காரணம்னா, உடல்ல இருக்கிற வெப்பம். இத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இன்னைக்கு குழந்தை பிறக்காததுக்கு மிக முக்கியமான காரணம், நம்ம நேரத்துல எந்திரிக்காம, லேட்டா தூங்கி, லேட்டா எந்திரிக்கிறது தான். அப்போ உடலினுடைய உஷ்ணத்தன்மை ரொம்ப அதிகமாகுது. அப்போ உஷ்ணம் அதிகரிக்கும்போது, உயிர் அணுக்கள் எல்லாம் இறந்து போயிரும். வித்து சக்தி நீர்த்து போயிரும். அதுவும் இல்லாம அவரு வந்து இன்னொன்னு என்ன அவர்கிட்ட ஒரு பழக்கம் இருந்ததுன்னா, வந்தவர்கிட்ட சுடுதண்ணீல குளிக்கிற பழக்கம் இருந்தது.
அப்ப அதிகாலை நேரத்திலயும் எந்திரிக்கிறது இல்ல. சுடு தண்ணீல குளிக்கிற பழக்கம் இருக்கிறப்போ, அவருக்கு என்ன ஆயிருது, வித்து அணுக்கள் வந்து ப்ராப்பரா இல்ல. அப்ப இத மட்டும் ரெகுலரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டோம். நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரு 3, 4 மாதங்கள் கழித்து வந்தாரு. பயிற்சியே எடுக்கல. பட் என்னோட ஒய்ஃப் வந்து கன்சீவா இருக்காங்கன்னு சொன்னாரு. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அதிகாலை எழுந்து பச்சை தண்ணீர்ல குளிக்கிற ஒரே பழக்கம், அவர் உடம்புல வெப்ப, வாத, பித்த, கபத்தை சரி பண்ணி, உயிரணுக்களை உற்பத்தி பண்ணி, ஒரு 4 மாசத்துல ஒரு குழந்தை பிறக்கிற அளவுக்கு வந்திருக்குதுன்னா, அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அப்ப வித்தணுக்கள் நமக்கு அதிகப்படியான ஆற்றல் கொண்டதா மாறுறதுக்கு அதிகாலை எழுந்து குளிக்கிறது. அதனால தான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டா காலையில எந்திரிச்சு நேரத்துல குளிச்சுட்டு கோயிலுக்கு போணும்னு ஏன் சொன்னாங்க? எந்த கோயிலுக்கு மாலை போட்டாலும். காலையில எந்திரிச்சு குளிச்சு நேரத்துல நீங்க கோயிலுக்கு போற ஒரு பழக்கம் வந்துருச்சுனாலே, நம்ம உடம்புல எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். நல்லா புரிஞ்சுக்கணும். இது பெரிய கான்செப்ட். அப்ப வித்து சக்தி கீழ ஊத்துறப்ப நெய் மாதிரி இருந்தது. உருக்குன நெய் மாதிரி. மேல போறப்ப என்ன ஆச்சுங்க? அது கல்லு மாரி ஆச்சுல்ல? அது என்ன? அந்த உடம்பு குளிர்ச்சியா வச்சுக்கணும். இந்தியா வந்து வெப்ப தேசம். இங்க உடம்பு குளிர்ச்சியா வச்சுக்கணும். அப்ப நோய் வராது. சரிங்களா? ஆனா நம்ம வெப்பத்தை அதிகப்படுத்துறதுக்கு அத்தன விஷயமும் பண்ணிட்டே இருக்கிறோம். சரி. அப்போ நமக்கு நுரையீரலுக்கு நல்ல இயக்கம் வர்றதுனால, இந்த ஈசினோஃபோலியா கம்ப்ளைண்ட், ஆஸ்துமா, சைனஸ், நுரையீரல் சார்ந்த என்ன பிரச்சனையும் நமக்கு வந்து வர்றதில்ல. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பலன் அதிகாலையில் எழுந்திருக்கும்போது. அதே சமயம் அதிகாலை எழுந்திருக்கிறது அப்படிங்கிறதுல இன்னொரு மிக முக்கியமான பலன், நம்ம உடம்பில் இருக்கிற 6000 கோடி செல்களுக்கும் ஆக்ஸிஜன் மட்டும் இல்லாம, பிரபஞ்ச சக்தி அந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நாள் காமிக்கணும். அது வந்து ரொம்ப நல்லது. இல்லாட்டி அந்த வீடியோ நான் ஷேர் பண்றேன். நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க பாருங்க. தியானத்தால் ஏற்படும் நன்மைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து, ஒரு வீடியோவா நான் வந்து இப்போ இது YouTubeல போகல இல்ல? சரி. ஒரே நிமிஷம் இருங்களேன். அந்த வீடியோ உங்களுக்கு ஒரு டைம் காமிச்சர்றேன். என்ன நடக்குது அப்படின்னு இத நீங்க பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைனாலும் இப்போ ஒரு முறை பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இது இப்படி வந்து இந்த வீடியோல காமிக்கிற மாரி ஒரு 1 நிமிஷம் நீங்க நெனச்சுக்கோங்க. டெய்லியும். அடிக்கடி நெனைக்கலாம். ஒண்ணும் தப்பில்ல. செல்ஃபோன் எல்லாரும் பக்கவாட்டுல திருப்பி வச்சுக்கோங்க. கிடைமட்டமா வச்சுக்கோங்க. அப்பதான் ஃபுல் வீடியோ தெரியும். இதனோட லிங்க் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப பாருங்க. இதெல்லாம் நம்ம உடம்புல இருக்கிற உபாதைகள், வெற்றிடங்கள், உடம்புல இருக்கிற பிரச்சனைகள். இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, பிரபஞ்ச சக்தி நமக்கு குறைவா இருக்கிறது தான் இங்க பிரச்சனை. சரிங்களா? இப்ப காலையில நீங்க எந்திரிக்கும்போது, தியானம் செய்யும்போது, இந்த பிரபஞ்ச சக்தி அபரிமிதமா நம்ம சகஸ்ராதாரம் என்று சொல்லக்கூடிய துரியத்தின் வழியாக பாய்ந்து, இந்த சக்தி குழாய்கள் அப்படின்னு சொல்லுவோம். வர்மா அக்குபஞ்சர், வர்மா அக்குப்ரெஷர் இதெல்லாம் எதுல ட்ரீட்மெண்ட் பண்றாங்கன்னா, இந்த நாடிகள்ல தான் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. இந்த நாடிகள் முழுக்க அந்த பிரபஞ்ச சக்தி அபரிமிதமா நிரம்பி, அங்க இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் சீர் செய்து, நம்ம உடலுக்கு தேவையான அத்தனை ஆற்றலையும் குடுக்குற நேரம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த வீடியோவ நல்லா உள்வாங்கிக்கோங்க. நீங்க ஓய்வு பயிற்சி பண்ணும்போதோ, அல்லது தியான பயிற்சி பண்ணும்போதோ, இந்த மாரி பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள வர்றத நீங்க என்ன பண்ணலாம்? நல்லா ஃபீல் பண்ணி, அதை செஞ்சீங்க அப்படின்னா, அந்த ஆற்றல் உங்களுக்குள்ள போய் அத்தனை விஷயத்தையும் சரி செய்யறத உங்களால உணர முடியும். குறிப்பா நோய்கள் இருக்கிற இடத்துல அந்த சக்தி பாயறதா நெனச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அது அப்பரிமிதமாக அந்த நோய்களை குணப்படுத்தும். சரிங்களா? இது ஒரு விஷயம் நல்லா ஆழமா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம்.
இதுக்கு ஒரு வீடியோ இருக்கு. ஒரு 1 மணி நேரம் வீடியோ. அதுல பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய நன்மைகளை நம்மால பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். சரி, ஒன்றை சொல்லி நிறைவு செய்றேன். நினைவாற்றல் அபரிவிதமா வேணும் அப்படின்னா, நம்ம அதிகாலை எழுதுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மூளைத்திறன் சொன்னேன் நானு. குறிப்பா அதனால தான் காலை எழுந்தவுடன் படிப்பு என்று ஒரு பழக்கத்தை நம்ம முன்னோர்கள் வச்சிருந்தாங்க. ஓடி விளையாடு பாப்பாலையும் நம்ம அதான் சொல்லியிருக்கிறோம் இல்லையா? இப்ப காலை எழுந்தவுடன் படிக்கிறப்போ, மூளைத்திறன் நல்லா இருக்கும். நினைவாற்றல் ரொம்ப அபரிவிதமா நமக்கு இருக்கும் இல்லையா? பாசிட்டிவான தாட் அது அதிகாலை எழுந்து இருக்கிறவங்களுக்கு நல்ல நிறைய நேர்மறையான எண்ணங்கள், இன்னும் நம்ம செயலை சரியா செய்வதற்கான தன்மைகள், ஒரு உற்சாகம், ஒரு ஊக்கம் அனைத்துமே நமக்கு வந்து அந்த அதிகாலை எழுகிறதுனால, ஒரே விஷயத்தால நமக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்குதுன்னு பாருங்க. அதனால தான் ஒரு மனிதன் தெய்வ நிலை அடையணும்னா, அதிகாலை எழணும்னு சொல்லியிருப்பாங்க. மனிதன் தேவனாக மாறுவதற்கான காலம் அதிகாலை. சரிங்களா? இன்னும் அவசரமா நம்ம ஓடுறோம். இந்த அவசர உலகத்துல எதுக்கு ஓடுறோன்னே தெரியாம ஓடிட்டு கிடக்குறோம் இல்லையா? அப்ப நின்று நிதானித்து நம்ம செயல்படும்போது தானே வெற்றி பெற முடியும். இப்ப சத்யராஜ் கூட ஒரு பேட்டியில சொல்லியிருப்பார். எதுக்கு இவ்வளோ அவசரம்? இந்த கார்த்தி ஒரு படத்துல இந்த ஹீரோயின் கம்பெனிக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, அப்படியே எந்திரிச்சு அப்படியே ஒரு குடம் தண்ணி எடுத்து ஆட்டோல வச்சுட்டு, அப்படியே லுங்கி கட்டிட்டு, அப்படியே ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணாம அப்படியே போய் ஆஃபீஸ் போவார். அப்படித்தான் நம்ம எல்லாரும். எந்திரிச்சு ஓட்டமா ஓட்டம். இல்லையா? அதுவும் காலையில 7:30 மணிக்கு ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா 7:30ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன் அப்படி என்ன நமக்கு கஷ்டம் அப்படின்னா, நம்ம டைமிங் மேனேஜ்மென்ட் இல்லாதது தான். ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சா அத்தன விஷயத்தையும் அழகா, பொறுமையா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா செய்யலாம். குடும்ப சண்டை வர்றதுக்கு மெயின் காரணமே என்னன்னா, நம்ம நேரத்துல எந்திரிக்காத ஒரே பழக்கம் தான். நேரத்துல எந்திரிச்சு எல்லாத்தையும் திட்டமிட்டு ப்ராப்பரா பண்ணி பாருங்க. எல்லாம் வாழ்க்கையே அழகா போகும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நமக்கு பல நல்ல விஷயங்கள், உடல் ஆரோக்கியம், மன அமைதி, பொருளாதாரத்தில உயர்வு, அமைதியான ஒரு வாழ்க்கை, இன்னும் இறை உணர்வு, இதனால நமக்கு நல்ல நட்பு நலம் என்று அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த அதிகாலையில நம்ம எழுந்து நம்ம பயிற்சிகள நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இது இன்னும் நம்ம தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க செய்யணும். இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இதை பற்றி சொல்லி, அவங்களையும் இதில செய்ய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, காலம் கருதி நம்ம இந்த உரையை நிறைவு செய்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. சிறப்பு. இந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் வேளையில் நாம் எழுந்திருச்சு நம்ம செய்யற வேலைகள் எந்த அளவுக்கு நமக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குது அப்படிங்கிற அந்த பிரம்ம முகூர்த்த வேலையை பற்றி இன்னைக்கு வந்து ஐயா வந்து சிறப்பா சொன்னாங்க. அதுவும் அதிகாலையில நம்ம எழுந்திரிக்கக்கூடிய அந்த பலன்களை பற்றியும் சிறப்பா நமக்கு விளக்கம் கொடுத்தாங்க. இது வந்து முன்னோர்கள் வந்து மிகச்சரியாக கடைபிடித்த விஷயங்கள் இதெல்லாம். இன்னைக்கு வந்து ஐயா சொன்ன மாதிரி காலங்கள் ஓட்டத்தினால அது ஒரு உதாரணம் கூட சொன்னாங்க. எந்த நிலையில நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத விட நம்மை அறியாமலே பல விஷயங்களை நம்மை மாற்றிக்கொண்டதனால் ஏற்படும் தவறான விஷயங்கள் தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து முன்னோர்கள் வந்து சிறப்பா இந்த வாழ்க்கை முறையை வாழ்ந்து ஆரோக்கிய வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால என்ன பலன்கள் நமக்கு கிடைச்சது அப்படிங்கிறதையும் ஐயா இன்னைக்கு வந்து சிறப்பா சொன்னாங்க. உண்மையிலுமே வந்து அந்த வீடியோவும் போட்டாங்க. அந்த வீடியோல உள்ளதும் ஒரு உண்மையானது. அப்ப நம்ம காந்தி வெங்கட்ராமன் ஐயா கூட அந்த வகுப்பிடக்குள்ள அந்த பிராண சக்தி வந்து எந்த அளவுக்கு நம்ம உடல்ல வந்து ஆரோக்கியத்தை ஏற்படுத்துது அப்படிங்குள்ள இந்த வீடியோவுக்கும் அதுக்கும் நமக்கு நல்ல ஒரு சம்பந்தமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அந்த ஆற்றல்கள் எப்படி அந்த உடல்ல உள்ள அத்தனை செல்களுக்கும் பாய்கிறது அப்படிங்கிறத
நம்ம இந்த உறுப்புகளை இன்னைக்கு ஐயா காமிச்ச அந்த வீடியோ பார்க்கக்குள்ளேயே நமக்கு நிறைய விஷயங்கள் அதுல புலப்படுன்னு வச்சுங்களேன். அற்புதமான எல்லாமே ஒன்றிணைந்து தான் செயல்படுது. இன்னைக்கு ஐயா சொன்ன பல விஷயங்கள் அக்குபஞ்சரை சார்ந்தும் இருக்குது, பிராண சிகிச்சை சார்ந்தும் இருக்குது. ஐயாவோட கருத்துக்களும் அதுல உள்ளடங்கி இன்னைக்கு வந்து எல்லாமே ஒன்றிணைந்து கலந்து ஒரு ஒத்த செய்தியாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதை எல்லாத்தையுமே நம்ம அந்த காலச்சக்கர தினம் அந்த ஐயா சொன்ன அந்த காலை வேளையில 4:30 மணி 5:30 மணிக்கெல்லாம் நம்ம அதை டெய்லி நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 நாட்களை கடந்து பல்வேறு நபர்களும் இதில் பயணிச்சிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து அதனுடைய பயன்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக இந்த ஒரு காலை வேலை பிரம்ம முகூர்த்த வேலையை பற்றி நமக்கு அற்புதமான ஒரு புரிதலை ஏற்படுத்தி அதனுடைய கருத்துக்களையும் நமக்கு சிறப்பாக அளித்த இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக இந்நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளம். நன்றிங்கய்யா. ஏதாவது கருத்துக்கள் டைம் இருக்குங்களா ஐயா? ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாம். நன்றி. ஏன்னா ஐயா வந்து தொடர்ந்து செஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இடத்துலயும் பல்வேறு பயிற்சி முறைகள் கொடுத்துட்டு இருக்கிறதுனால நம்ம செஷன்லயும் அதாவது டைம் ஒதுக்கி வந்தாலும் அவங்க நேரத்துக்கு மற்ற செஷனுக்கு போக வேண்டிய வாய்ப்பு இருக்கிறதுனால தொடர்ந்து நமக்கு வந்து சில கருத்துக்கள் வந்து அவங்களால நம்ம கேட்குற கருத்துக்களுக்கு பதில் சொல்ல முடியல. இப்ப உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இப்ப தொடர்ந்து ஐயா வந்து வகுப்படுத்திட்டு இருக்காங்க. அதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டு தெரிந்துக்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா வாய்ப்பு கொடுக்கப்படும். ரவிசுந்தர் ஐயா, நீங்க கேளுங்க. சந்தேகங்கள் இருந்தா கொஞ்சம் உடனே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உட்காரையா. வாழ்க வளமுடன் ஐயா. நமஸ்காரம். நலமா இருக்கீங்களா? சிறப்பா இருக்குங்க ஐயா, சிறப்பா இருக்கும். ஔவையார் சொன்னாங்க சனி நீர் ஆடுன்னு. ஆமா. சனிக்கிழமை குளிக்கிறான். சிறப்பு. சனினா இருள் பொழுது உஷா காலத்துல காத்தால குளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு அந்த 3-6 நம்ம சொல்ற அந்த சக்தி எல்லாம் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறதுனாலதான் அந்த காலை பொழுதுல குளிக்கணும்னு சொல்லிட்டு அருமையா இருந்தது. எங்க ரோட்டரி சங்கத்துல போய் 5:30 மணிக்கு கிளாஸ்ன்னு சொன்னாலே என்னையா மிட் நைட்ல கூப்பிடுறேங்கிறான். 1 மணி வரைக்கும் கூப்பிட்டுருக்கான். ஆனா மிட் நைட் ஆக்கிட்டாங்க. அத்தால ஏன்னா மிட் நைட் ஆயிடுத்து 5 மணி 5:30 மணி அவங்களுக்குலாம். சிறப்பு அருமையான கருத்து. இன்னைக்கு இந்த கருத்தை வந்து நிறைய பார்க்கணும் இந்த வகுப்பை. நிச்சயமா. அந்த லிங்க் அனுப்புங்கய்யா. நன்றிங்கய்யா. நமஸ்காரம். அனுப்பிச்சிடுறேங்கய்யா. ஐயாவோட தான் அனுப்பிச்சிட சொல்றேன். வாழ்க நன்றி. நன்றிங்கய்யா ரவிசுந்தர் ஐயா. உங்களுடைய கேள்விக்கு நன்றி. வேறு யாராவது சந்தேகங்கள் இருக்குங்களா? கேள்வி கேட்குறீங்களா? இங்க ஐயா வந்து பல கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த அக்குபஞ்சரோட விஷயத்தை நம்ம வந்து அக்குபஞ்சர் வகுப்புலயே நம்ம பார்த்துருக்குறோம். அதாவது 24 மணி நேரம் 12 உறுப்புகள் 24 மணி நேரம் 12 உறுப்புகள் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு உறுப்புகள் வந்து வேலை செய்யும். அதனுடைய காலங்கள் தான் நம்மளுடைய உடல் அமைப்பு அப்படிங்கிறத பத்தி நம்ம சிறப்பாக வந்து அக்குபஞ்சர்ல கொடுத்துருக்குறோம். அதனுடைய உறுப்புகளை பத்தி நமக்கு இலக்கியவாணன் ஐயாவும் நம்ம சிறப்பாக வகுப்படுத்திருக்காங்க. எந்தெந்த உறுப்புகள் எந்தெந்த சக்தி ஓட்ட பாதையில செல்லுது, அதனுடைய குறைபாடுகள் இருந்தா நம்ம எப்படி அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுங்கிறத பத்தியும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஐயா சொல்லக்குள்ள அந்த பிரம்ம முகூர்த்தத்துல அதனுடைய வழிமுறைகளை ஏற்படுத்தி அந்த 2 மணி நேரத்துல அந்த உறுப்புகளை எந்த அளவுக்கு வேலை செய்யுது, அதான் அந்த பிரம்ம முகூர்த்தத்துல அந்த உறுப்புகளோட வேலைகள் என்ன என்பதை பற்றி நமக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்தத்தோட வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடல் உறுப்புகள் செய்யக்கூடிய நம்ம இந்த காலச்சக்கரத்துல எடுக்கக்கூடிய வகுப்புகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு சேர கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் தான் ஒரு பிரம்ம முகூர்த்த நேரம். நன்றி, சிறப்பு. அடுத்தது அனுஷியாமா.
ரிவைஸ் பண்ணி நிச்சயமா நீ கேட்கலாம். ஹலோ சார், கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன். காலை காலை வணக்கம் சார். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வணக்கம். சார் அதே 3 மணிக்கு எப்படி இருந்தாலும் முழிப்பு வந்துருது. 3 மணிக்கு எழுந்திருச்சு நான் பெட்லயே உக்காந்துட்டு கொஞ்சம் அப்படி பண்ணாம நம்ம ஓப்பன் பிளேஸ்ல பண்ணணுங்களா சார் தியானம்? இல்லம்மா, இல்ல. நம்ம ம், ஓப்பன் பிளேஸ் போகணும்னு அவசியம் இல்லை. ம், ஏன்னா பிரபஞ்ச சக்தி வந்து எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவக்கூடிய தன்மை இருக்கு. ம், காற்றோட்டம் இருக்கிற வீட்டுக்குள்ளேயே நீங்க பண்ணலாம். நம்ம மகரிஷியோட தியானங்கள் வந்து ஓப்பன் பிளேஸ்ல பண்ணக்கூடாது. ம்ஹும். ஆமா. நீங்க மேல ஏதாவது ரூஃப் வந்து க்ளோஸ்டு இருந்தா ரொம்ப நல்லது. வீட்டுக்குள்ளேயே காற்றோட்டம் இருந்தா போதுங்கம்மா. அந்த சக்தி ஓட்டம் நமக்கு நல்லா கிடைக்கும். நான் ஓப்பன் பிளேஸ்க்கு டெரஸ்ல போயிடுவேன். டெய்லியுமே 3 மணிக்கே போயிடுவேன். மேல போயிட்டு அப்படியே எல்லா டெரஸ் ஓகே தான். மேல ஏதாவது இந்த தியானம் பண்றப்ப மட்டும் கவரிங் வேணும். யோகா பண்றதுக்கு ஒண்ணும் கவரிங். தேவையில்ல. ம். ஆமா. தியானம் பண்ணும்போது மட்டும் மேல துரியத்துக்கு மேல ஏதாவது கவரிங் இருக்கணும். ஓகேங்க. அது ஒரு சந்தேகம் இருந்தது எனக்கு. நான் எப்பவுமே மேல போய் பண்ணுவேன். அதனால அது தப்பா, கரெக்ட்டா, சரியான்னு இல்ல தெரியல எனக்கு. பயிற்சிக்கு ஓகே. நீங்க பண்றது பெர்ஃபெக்ட். பயிற்சிக்கு ஓகே. நல்ல ம். பிராணவாயு கிடைக்கிறது. அது எல்லாமே ஓகே. பட் இந்த குண்டலினி யோகா மெடிடேஷன் மட்டும், மற்ற மெடிடேஷன் எப்படின்னு எனக்கு தெரியல. குண்டலினி ம். யோகா உயிர் சக்தி மெடிடேஷன் பண்றப்ப மட்டும் ஓப்பன்ல பிளேஸ்ல வந்து பண்ண வேண்டாம். ஓகேங்கய்யா. ஓகே. மிக்க நன்றி, மிக்க நன்றி. சிறப்புங்கய்யா, சிறப்பு. வாழ்க மகிழ்ச்சி. வளமுடன், வாழ்க வையகம். நன்றிங்கம்மா. சிறப்பு, சந்தோஷம். அடுத்து சதீஷ்குமார் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா அந்த ரிஷி முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் சொன்னீங்களா, அது என்ன டைமிங்யா ரிஷி முகூர்த்தம்னா? ரிஷி முகூர்த்தம் காலையில 3லிருந்து 4:30. ஒரு முகூர்த்தத்துக்கு 1.5 மணி நேரம். 3 to 4:30 ரிஷி முகூர்த்தம். மகான்களுடைய சக்தி இந்த பூமியில அபரிமிதமா இறங்கி நன்மை செய்யக்கூடிய காலம். அதைக்கு தொடர்ந்து 4:30லிருந்து 6 வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம். இறை சக்தி அபரிமிதமா இந்த பூமியில இறங்கக்கூடிய காலம். நன்றிங்கய்யா. நன்றி, நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி சதீஷ்குமார் ஐயா. அடுத்தது தாமோதரன் ஐயா, கோமதி அம்மா. ஒன்னா இணைந்து கூட கேள்வி கேட்டுடலாம். வேற இடத்துல இருக்கீங்களா? தாமோதரன் ஐயா, நீ கேள்வி சொல்லுங்க. ஐயா வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க நலமுடன். ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க ஐயா. சூப்பரா இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஐயா உங்களை பேசுறது கேட்கறதுக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அருமையா சொன்னீங்க இன்னைக்கு முகூர்த்தம், பிரம்ம முகூர்த்தம், ரிஷி முகூர்த்தத்தை பத்தி. இந்த சந்தோஷம். குளிக்கிறதுன்னு சொன்னீங்க இல்லையா? குளிச்சுட்டு ஆமா. தான் தியானம் பண்ணுமா, இல்ல பச்சை தண்ணியில சுடு தண்ணியில குளிக்கலாம், அதை பத்தி மட்டும் சொல்லுங்க ஐயா. குளிக்காம செய்யக்கூடாதுங்களா தியானம் பண்ற போது? செய்யலாம். செய்யவே இல்லாததுக்கு செய்யறது பரவாயில்ல. காலையில எந்திரிச்சு எதுவுமே செய்யாததுக்கு எந்திரிச்சு செய்யறது பரவாயில்ல. பட் அதனோட பலன்கள் பல மடங்கு பெறணும் அப்படின்னா அது எப்படி சொல்றது, இந்த உடம்பனுடைய கழிவுல நமக்கு உடல் கழிவுல வந்து யூரின் மோஷன் மாதிரி நமக்கு வெப்ப கழிவு இருக்குங்க. அந்த வெப்ப கழிவு தான் நமக்கு பல நோய்களுக்கு காரணம். வெப்ப கழிவை சமன் செய்யறதுக்கான ஒரே ப்ராசஸ் வந்து குளியல். குளியல் அப்படின்னா ஆக்சுவலா குளிர்வித்தல் என்று பொருள். இரவு நம்ம உடல் வந்து அபரிமிதமா செயல் செய்யுது. நம்ம காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உடலை இயக்கிட்டு படுத்துடுறோம். அப்ப அந்த இயக்கின அத்தனையும் சரி செய்யற வேலையும் இரவு தூக்கத்துல அந்த உடல் எடுத்துக்குது. உடல் இருக்கிற அத்தனை கழிவையும் நீக்கி உடம்ப சக்திப்படுத்தி புத்துணர்ச்சி பண்ணி எல்லா நோய்களையும் போக்குற வேலையை இரவு தீவிரமா உடல் பண்ணும். அதனாலதான் நிறைய பேருக்கு இரவு நேரத்துல பிபி ரைஸ் ஆகுறதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அது சுத்தம் பண்றதுக்கு அவ்வளவு வேலை பாக்குது.
அப்ப இரவு முழுக்க வேலை பார்த்திருக்கிற உடம்பு ரொம்ப உஷ்ணத்தன்மையோட இருக்கும் இயல்பா, பித்தம் ஏறி இருக்கும். அப்ப அந்த உடம்ப குளிர்விக்கிறதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் குளியல் அப்படின்னு ஒரு மெத்தடையே கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலா நம்ம டெய்லியும் குளிக்கிறதுக்கு நமக்கு ஒண்ணும் பெரிய தேவையில்லை. எந்த உயிரினும் டெய்லி எல்லாம் குளிச்சிட்டு இருக்கிறது இல்ல. பட் நம்ம குளிர்விச்சாதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு கண்டுபிடிச்சு தான் குளிர்வித்தல்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. நீங்க குளிக்கும்போது என்னன்னா இன்னொரு பெரிய விஷயம் என்ன நடக்கும்னா, இந்த தண்ணிக்கு வந்து பிரபஞ்ச சக்தி ஈர்க்கிறதுல அபரிமிதமான ஆற்றல் இருக்கு தண்ணிக்கு. எல்லா பஞ்சபூதத்துக்கு இருந்தாலும் தண்ணிக்கு வந்து ரொம்ப அதிகம். அப்ப அதிகாலையில அந்த தண்ணியில பிரபஞ்ச சக்தி அபரிமிதமா நிரம்பி இருக்கும். இப்ப நம்ம காலையில எந்திரிச்சோடனே அந்த தண்ணியை ஊத்தும் போது என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல இருக்கிற வாத பித்த கபம் சரியாகும், பித்தம் அதிகப்படியா இருக்கிறது வெளியே போகும். குறிப்பா பிரபஞ்ச சக்தியை உள்வரக்க ஆரம்பிச்சிடும். தண்ணி மூலமாவும் வரும். இன்னொன்னு தண்ணி எங்க படுதோ அந்த இடம் வந்து ஒரு காந்தம் எப்படி ஒரு இரும்ப இழுக்குதோ அப்படி இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற ஆற்றலை நம்ம உடல் வந்து இழுக்கறக்க ஆரம்பிச்சு. இது காலையில எந்திரிச்சு குளிக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ்ங்க. ஆமா. அப்போ சுடுதண்ணி வச்சுதான் குளிப்போம். அது வந்து ஒரு பழக்கம் இருக்குது நம்ம கிட்ட எக்ஸசைஸ் பண்றதுனால. அது நம்ம யோகால ஒண்ணும் பெருசா நமக்கு வந்து வியர்வை எல்லாம் வராது. யோகா பயிற்சி பண்றப்ப குறிப்பா மகரிஷி பயிற்சியில சுத்தமா வியர்வையே வராது. அதனால எங்க பயிற்சியை நாங்க வந்து கண்டிப்பா குளிச்சுட்டு தான் காலையில பண்றோம். அது ரொம்ப எஃபெக்டிவ் அதிகமா இருக்கும். நீங்க பண்ணி பாருங்க. ஒரு வாரம் குளிச்சுட்டு தான் பண்ணுங்க. ஒரு வாரம் குளிக்காம பண்ணுங்க. ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். சரிங்க ஐயா, கண்டிப்பா. ஆமா. அத ட்ரை பண்ணுங்க. அது பெரிய விஷயங்க. காலையில எந்திரிச்சு குளிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய விஷயம். அது ஒண்ணே போதும் நம்ம லைஃப்க்கு. அந்த அளவுக்கு ஒரு விஷயம் அது. ஆமா, கண்டிப்பா ஆமா. சரி ஐயா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அருமை, அருமை, அருமை. இந்த வெண்ணி, பச்சை தண்ணி. அதான் வெந்நீர்ல குளிச்சா என்ன ஆகும் அப்படின்னா, உடம்பு மறுபடியும் சூடாயிரும். பச்சை தண்ணியில குளிச்சுட்டு, அது குளிக்கிற மெத்தடு தெரியும் இல்லையா? கொஞ்சம் தண்ணி எடுத்து தலை உச்சியில வச்சு கால்ல இருந்து ஊத்தி குளிக்கணும் மேல. ஆமா. அப்படி நீங்க ஒரு தடவ பச்சை தண்ணியில குளிச்சுட்டு, வெளிய வந்துட்டு அந்த பாத்ரூம் கதவ ஓப்பன் பண்ணீங்கன்னா, உள்ள அனல் அடிக்கும். அதாவது நம்ம உடம்புல இருக்கிற மொத்த வெப்பமும் வெளிய போயிரும். தேவைக்கு அதிகமா இருக்கிற வெப்பம் மொத்தமும் வெளிய போயி, உண்மையாலுமே ஒரு ஒரு ஹாட் வாட்டர்ல குளிச்சா எப்படி இருக்குமோ, அப்படி அந்த பாத்ரூம்குள்ள சூடடிக்கும். அப்போ அத்தன வெப்பம் நம்ம உடம்புல இருந்து வெளிய போயிருக்குது. இதே சுடுதண்ணீல குளிச்சீங்கன்னா என்ன ஆகும்? அந்த வெப்பம் வெளிய போகாம வெப்பம் உடம்புல இன்கிரீஸ் ஆயிரும். அதுவே பல நோய்கள உண்டு பண்ணிரும். அதனால சுடுதண்ணீல குளிக்கிற பழக்கம் வந்து ரொம்ப தப்பு. அது ஏதாவது ரொம்ப ஒரு நாள் உடம்பு வலியா இருக்குது. அதுக்காக நான் குளிக்கிறேன். ஆ அல்லது ரொம்ப ஒரு உடம்பு டிஸ்டர்பா நோயா இருக்குது. அப்ப நான் குளிக்கிறேன். அதெல்லாம் ஓகே. பட் நார்மலா இருக்கிறப்ப நம்ம சுடுதண்ணீல குளிக்கக்கூடாது. ஆமா, ஆமா. பச்சை தண்ணீல குளிக்கிறது தான் நம்ம இது. ஏன்னா நம்ம குளத்துல, ஆத்துல, கிணத்துல தானே போய் குளிச்சுட்டு இருந்தோம். அதானே நம்ம இயல்பா இருந்தது. ஆமா. அந்த சிஸ்டத்துக்கு நம்ம வந்துரணும். சரிங்க ஐயா. அருமை, ரொம்ப அருமை. நன்றி. நன்றி, மகிழ்ச்சி. நன்றி. ஐயா நன்றி. வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம், வணக்கம். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். அ- ஐயா இந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல கொஞ்சம் எழுந்து இப்போ ஒரு 1 வீக்காவே கொஞ்சம் முழிப்பு வந்துடுதுன்ட்டு எழுந்து உட்காந்துருவேன் தியானத்துல. சூப்பர். அப்படியே ஒரு இமேஜினும் பண்ணிக்கிறது தான் பிரபஞ்சத்துக்கு அப்படியே மேல போய் அருமை. இப்ப நீங்க டிராவல் எது நினைச்சாலும் அது நடக்கறக்கு ஆரம்பிச்சிரும். பிரம்ம ஐயா அந்த மாதிரி முகூர்த்தத்துக்கு தியானத்துல உட்கார்றப்ப நம்ம நேரடி வகுப்புலயும் அந்த இவரு வெங்கட்ரமண ஐயா சொன்னப்ப ஒரு பாம்பு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்ததுங்க ஐயா. மறுபடியும் வீட்ல செய்யறப்ப நிறைய நாள் வரல. ஒரே ஒரு டைம் மறுபடியும் அந்த ஸ்னேக் வர மாதிரி வந்தது. அந்த மாதிரி எண்ணங்கள்ல வந்தா என்னங்க ஐயா ஏதாவது? அம்மா அதுக்கெல்லாம் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். அது ஒண்ணும் இல்லதானே ஐயா? நம்ம மனசுல என்ன பதிவுகள் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி கனவுகள் வருது. அது போல இந்த தியானத்துல நிறைய காட்சிகள், கனவுகள் இதெல்லாமே வரும். அதுக்கெல்லாம் எதுக்கும் சரி. முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அது ஒரு இதா இருந்தது. அன்னைக்கு அது வெங்கட்ரமண அத ஐயா சொன்னப்பயும் பத்தி அது வந்தது. ரொம்ப ஒரு டைம் கரெக்ட். தான் ஐயா வீட்ல செஞ்சப்ப வந்தது. சரி இதுல ஏதாவது சூட்சுமம் இருக்குமா என்னன்னு தெரியலையே.
இல்ல அப்படின்னு அதுக்குள்ள ரொம்ப போனீங்கன்னா அது நிறைய சொல்லுவாங்க. அது வந்தா இப்படி, இது வந்தா அப்படின்னு. அதுக்குள்ள எல்லாம் போவே வேண்டாம். சரிங்க ஐயா. அது ஏதோ ஒரு எண்ண ஓட்டங்கள் அப்படின்னு சொல்லி விட்டுடலாம்ல ஐயா? அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். நன்றிங்க ஐயா. அதோட விட்டுடலாம். இது ஒரு மகிழ்ச்சி. எண்ணமா இருந்தது கேட்கணும்ட்டு இன்னைக்கு பிரபஞ்சம் உங்க மூலியமா எனக்கு இந்த சந்தேகத்தை பரவாயில்ல, தீர்த்து வச்சிருக்கு. பரவாயில்ல. நல்லது, நல்லதுதான். அதே எது வந்தாலும் நல்லதுக்குன்னு எடுத்துக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லைம்மா. சிலர் வந்து நெகட்டிவா வந்து சொல்லுவாங்க. எடுத்துக்கோ. நேத்தி கூட ஒருத்தர் இயற்கை சோப்பு கொண்டு வந்தார் நம்ம மன்றத்துக்கு. வர்றப்போ சரிங்க. சோப்பு அவர்ட்ட ஆல்ரெடி வாங்கினது கொஞ்சம் இருந்தது. ஐயா அடுத்த தடவை வாங்கிக்கலாம்னு சொன்னேன். உடனே அவர் என்ன சொன்னாருன்னா, கரெக்ட்டுங்க ஐயா. நான் வர்றப்ப பாம்பு எனக்கு ஆப்போசிட்ல போச்சு. நான் அப்பவே இது வந்து கெட்ட சகுனம்னு நினைச்சிட்டு வந்தேன். எனக்கு சோப்பு விக்கல அப்படின்னாரு. அப்போ ஐயா அது பாம்பு பிரச்சனை இல்ல. நீங்க உங்க மனசுல நினைச்சிட்டீங்க. ஐயோ பாம்பை பார்த்துட்டோம். இன்னைக்கு சோப்பு விக்காதுன்ட்டு வந்தீங்க. உங்க எண்ணம் செயலுக்கு வந்துடுச்சு அப்படின்னு. அது எண்ணம் போல வாழ்க்கை. நீங்க பாம்பு வந்தா நல்லதுன்னு நான் நான் இப்படி எடுத்துக்குவேன். நிறைய பேர் பூனை கிராஸ் பண்ணி போனா கெட்டதும்பாங்க. நான் வந்து பூனை கிராஸ் பண்ணி போனா அடிச்சதுடா யோகம். இன்னைக்கு நமக்கு நல்லது நடக்குது அப்படின்னு நினைச்சுக்குவேன். ஆனா அது அதே மாதிரி நல்லதா நடக்கும். அது நம்ம நினைக்கிறது தான் வாழ்க்கைன்னு புரிஞ்சிருச்சுன்னா ஓகே. அதனால என்ன வந்தாலும் அது நல்லதுக்குன்னு எடுத்துட்டு அடுத்தது போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றிம்மா. மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி. மிக்க வாழ்க மகிழ்ச்சி, வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. குடும்பத்தோட ரொம்ப இணைஞ்சதுக்கு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சு குடும்பத்தோட நீங்க ஒரே ஆள் தான் இணைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலை சக்கரத்துல இருந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அவார்டு கொடுக்க சொல்லணும். சரி. வராங்க ஐயா. நிச்சயமா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி. உண்மையாலுமே ஒரு கொடுத்து வச்ச குடும்பம்னா உங்க குடும்பம் தான். மத்தவங்க எத்தனை பேர் உங்களை இணைஞ்சாலும் விடவே ஐயா. உங்களைப் போலவே நாங்களும். அவ்வளவுதான். நிச்சயமா, நிச்சயமா, காலை நிச்சயமா. சக்கரம்னா ஒரு அட்ராக்ஷன் இருக்கு ஐயா. கண்டிப்பா, கண்டிப்பா. இல்ல 2 பேர் எந்திரிச்சு சீரியஸா ஐயாக்கு தெரியும். குணபாலன் ஐயாக்கு தான் தெரியும். வேற யாராவது குடும்பத்துல 2 பேர் வர்றாங்களா? யோகா சொல்லிக் குடுக்கறது தவிர. சொல்லிக் குடுக்கறவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அம்மாவும், ஐயாவும். இல்லங்க ஐயா. தம்பதியரா வர்ற ஒரே தம்பதியர் நீங்க தான். உங்களுக்கு ஒரு போஸ்டே போட்டு ப்ரமோட் பண்ணணும். இன்னொன்னு இல்லங்க ஐயா. இவங்க தம்பதியர் மட்டும் வர மாட்டாங்க. நாளைக்கு குழந்தைகள் நிகழ்வுல பாத்தீங்கன்னா குழந்தைகள் குடும்பமே வருது. குடும்பம் அம்மா இதுக்கு மேல ஒரு சொத்து தேவையே இல்லம்மா. சரிங்க. அவ்வளவுதான். காலையில லைஃப் லாங் காலை சக்கர குடும்பத்தோட வரேன்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாருன்னா, அவர் வாழ்க்கையில வேற எத பத்தி கவலைப்பட வேண்டாம். வெற்றிதான். கண்டிப்பாங்க ஐயா. அந்த 21 ரொம்ப டேஸ் மகிழ்ச்சியா வீடியோ எல்லாம் இருக்குங்க ஐயா. அனுப்பிச்சாருங்க. அத கூட குழந்தைங்க எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா. ஹீலர் சூப்பர், பாஸ்கர் ஐயாவோடது. சூப்பர், சூப்பர்மா. அதெல்லாம் அது தெரிஞ்சுட்டா அதாம்மா வாழ்க்கையே. அதுக்கு இவரு மேல எப்படி இப்படி எல்லாம் இருக்காரு? இவர் மாரி இருந்தா எல்லாமே உலகமே நல்லா இருக்கும்லம்மா அப்படின்னு கேக்குற அளவுக்கு பேசுறாங்க ஐயா குழந்தைங்களும். நிஜமாவே சூப்பர். காலை சக்கரமா நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு ஐயா. உங்கள மாரி ஆசான்கள் எல்லாரையும். நிச்சயமா, எங்களுக்கு நிச்சயமா. கண்டிப்பா கிடைச்ச பெரிய பொக்கிஷம் தான் ஐயா காலை சக்கரம். கண்டிப்பா, கண்டிப்பா. அது கரெக்ட்டா நீங்க தான் பயன்படுத்துறீங்க. எவ்வளவு பெரிய பொக்கிஷமா இருந்தாலும், அத பயன்படுத்துறதுக்குன்னு ஒரு புண்ணியம் இருக்கணும்ல. அத கண்டிப்பாங்க. பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நன்றி, நன்றிம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க. வாழ்க ரொம்ப வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வாழ்க, வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. சிறப்பு. சிறப்பானது ஒரு கேள்வி. ஐயா சொன்ன மாரி பயன்படுத்துற விதங்கள் தான் இருக்குது. குடுக்குற விதங்கள். இப்ப அவங்க வந்து பயிற்சி செய்யணும் ஆராய்ச்சியே பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும் கலந்துகிட்டு. அது மாரி ஒரு பயிற்சி குடுக்கறத விட அந்த ஆராய்ச்சி செய்யறதுங்கிறது நெறைய விஷயங்கள வந்து வெளிக்கொணரும். அது மாரி இன்னைக்கு வந்து தன்னோட பயிற்சி முறைகளை எடுத்து இவங்க செய்றதும் சரி, இவங்களோட குழந்தைகளும் தொடர்ந்து இந்த நிகழ்வுல வந்து பங்கு பெறுறதும் வந்து சிறப்பான ஒரு நிகழ்வுகள். அதனால வந்து இன்னைக்கு ஐயா சொன்ன மாரி இவங்களுடைய இந்த காலச்சக்கர பயணம் வந்து இமாலய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு இன்னைக்கு வந்து தெரியாது. இவங்களுடைய வளர்ச்சி வந்து நிகழ்வுல வந்து தொடர்ச்சியா இருக்கவுல தான் அதனுடைய பயன்பாடுகள் தெரிய வரும். கண்டிப்பாக அது நடக்கும். இதுல தொடர்ந்து வர்றவங்களுக்கும் வந்துட்டு இருக்காங்க. நெறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அவங்களும் அத பயன்பெற்றுட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஐயா சிறப்பா நமக்கு உங்களுக்கு நல்ல ஒரு நிகழ்வ குடுத்தாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அடுத்தது நன்றிங்க. ஜெயம் முருகன். ஜெயம் முருகன் அப்படிங்கிற ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் குயிக்கா இது பண்ணுங்க. ஏன்னா அடுத்தடுத்து ஐயாவுக்கு ஒர்க் இருக்கும். வாழ்க வளமுடன்மா. அந்த தியானம் பண்றப்ப நம்ம வந்து அதை எப்படி உணருது அப்படிங்கிறது எனக்கு
கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. எப்படின்னா நம்ம தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சில நேரம் வந்து கீழே விழப்போறது மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அது கரெக்ட். ஆகும். நீங்க முறையாக ஒரு குரு கிட்ட தீட்சை வாங்கிக்கோங்கம்மா. வேதாத்திரி மகரிஷியோட சென்டர்ஸுக்கு போய் ஏதாவது வாங்க முடிஞ்சா வாங்கிக்கோங்க. அல்லது இப்ப நம்ம ஆன்லைன்ல இவங்களுக்கே தீட்சை கொடுத்துருந்தோம். அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்க எடுத்துக்கலாம். யாரோ ஒரு தீட்சையை முறையா வாங்கிக்கோங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து அவங்க வழிகாட்டுதல செஞ்சுட்டு வாங்க. இது தியானம் பண்ணும்போது நீங்க சொல்ற ஃபீல் எல்லாம் கிடைக்கும். பறக்கிற மாதிரி, மிதக்கிற மாதிரி, சாயற மாதிரி, திரும்புற மாதிரி, நம்ம உடலே இல்லாத மாதிரி, இதெல்லாம் தியானத்துல கிடைக்கிற பலவிதமான அனுபவங்கள். பட் அந்த அனுபவங்கள் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா அந்த தியானத்தை அப்படியே நிறைவு பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு பண்ணிட்டு விட்டுறலாம். அந்த அனுபவங்கள் நமக்கு நல்லது சந்தோஷத்தை கொடுத்துச்சுன்னா நீங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு நிறைவு பண்ணிக்கலாம். பட் அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். சரி சரி. நம்ம வந்து அந்த அனுபவம் கடந்த நிலைக்கு நம்ம போகணும். அப்பதான் அது முக்திக்கு நோக்கி நம்ம அழைத்து செல்லும். இல்லாட்டி அனுபவத்துக்குள்ள நம்ம சிக்கிக்குவோம். அனுபவம் இன்னைக்கு ஒண்ணு வரும், நாளைக்கு ஒண்ணு வரும். அது நம்ம உடல்நிலை, மனோநிலை, கோள்கள் நிலை இது எல்லாத்தையும் வச்சு வரும். பட் அனுபவத்துக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். நிறைய ஆனந்தமான அனுபவங்கள் எல்லாம் கிடைக்கும். அது மறுபடியும் வரணும்னு நினைக்க வேண்டாம். நீங்க அனுபவத்தை கடந்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுதான் முழுமையை நோக்கி நம்ம அழைத்து செல்லும். சரிங்கய்யா. மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா, ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க சந்தேகங்களும் இருந்துச்சு. இந்த குளிச்சுட்டு பண்றதா குளிக்காம பண்றதா அப்படிங்கிறது அதையும் இன்னைக்கு நீங்க தெளிவுபடுத்திட்டீங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றி நன்றி. வாழ்க நன்றி நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா, சிறப்பு சந்தோஷம். அடுத்தது மணிகண்டன் சார். மணிகண்டன் சார் நீங்க கேட்கலாம். சார் அனைவருக்கும் வணக்கம். இறைமதன் ஐயாவுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் சார். வணக்கம் ஐயா, நன்றி. உங்களுடைய பேச்சு ரொம்ப எனக்கு எல்லாமே கருத்துள்ளதா இருக்கும். நான் அதை வாழ்க்கையில வந்து ஃபாலோ பண்றதுக்கான முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அருமை அருமை. ஏன்னா நீங்க நம்ம அந்த மனம் போல் வாழ்க்கை, நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறதுல நிறைய இடத்துல எனக்கு நான் வந்து அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேங்க. ரொம்ப நல்லா அருமையா இருக்குங்க. சிறப்பு சிறப்புங்கய்யா, அருமை. அதை உங்கள்ட்ட சொல்லணும்ன்றதுதான். மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் அது மாதிரி. ஆனா நீங்க நம்ம நேரங்கிறது நான் இதை சிம்பிளா சொல்லிருக்கேன். மகிழ்ச்சிங்கய்யா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றிங்க. நன்றி நன்றிங்கய்யா மணிகண்டன் சார், வாழ்த்துக்கள். அடுத்ததாக பெருமாள் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க. ஐயா வணக்கங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா? ஐயா நல்லா இருக்கோம், சிறப்பா இருக்கிறோம். கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்லு, கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்லு. ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க ஐயா, சிறப்பா இருக்கிறோம் சிறப்பா இருக்கிறோம். குட்டீஸ் எல்லாம் நல்லா இருக்கலாம், எங்க பேர குழந்தைங்க நல்லா இருக்காங்களா? இல்ல 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 சூப்பரா இருக்காங்க, சூப்பரா இருக்காங்க. இறை மதன் ஐயா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அவங்க பேர் வச்சிருக்காங்க. அதனுடைய இடத்திற்கு நம்ம போய் கால் மதி மண்ணை மிதிச்சோம்னாவே நம்மளுடைய எவ்வளவுடைய நம்மளுடைய மன கஷ்டம் இருந்தாலும் எல்லாமே தீந்துரும் அப்படிங்கிற என்னுடைய அவங்களுடைய திறப்பு விழாவிற்கு நான் சென்றிருந்தேன். அப்பதான் நான் கவனிச்சேன். நான் அப்ப போகும்போது அகிலாமாவும் நானும் தான் அந்த பஸ்ல போனோம். எந்த இடம் இருக்குதுன்னு தெரியாது. ஆனா அவங்கள ஒவ்வொரு தரமும் நம்மளுடைய காலச்சக்கரம் சந்திக்கிறதுக்கு, அதுவும் குடும்ப நிகழ்வோட மிஸ்டர் குணபாலன் ஐயா அவர்கள் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய நிகழ்வு பேச்சை வந்து ஒரு மணி நேரம் கேட்கும்போது நம்மளுடைய மனத்திலோட கவலைகள் அவளையும் நேர்த்திடும். எவ்வளவுடைய வியாதி இருந்தாலும் போயிடும், தன்னை போல ஓடி போயிடும். ஹார்ட் அட்டாக் வரும், அதெல்லாம் அங்கே நின்னுக்கும். அங்க ஒரு 50 அடி 100 அடி இருக்கும்போதே ஹார்ட் அட்டாக் வரட்டுமா வர வேண்டாமான்னு கேட்டுதான் நம்ம கிட்ட வரணும். அதனால அவங்களுடைய பேச்சை எப்போதும் கேட்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய அந்த இறை மதன் என்ற ஐயா தாழ்ந்த பணிவுடன் இரு கைகளும் குப்பி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன் இருக்க தங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி. காலச்சக்கரத்துக்கு நன்றி. நன்றி நன்றி.
நன்றி நன்றிங்க ஐயா. சிறப்பு. எல்லாருமே நல்ல விதமா இன்னைக்கு ஐயாட்ட பல்வேறு கருத்துக்களை கேட்டீங்க. உங்களுக்கு உண்டான பதில்களை ஐயா சிறப்பா சொன்னாங்க. எல்லாருக்கும் வந்து ஒரு இனிமையான ஒரு இன்றைய நிகழ்வை ஐயா ஏற்படுத்தி கொடுத்த வரைக்கும் இன்றைய நிகழ்வுல வந்து சிறப்பானது ஒரு நிகழ்வு வந்து அனைவரும் தங்களுடைய எண்ணத்திற்கேற்ப சிறப்பாக அமைந்ததற்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். ஐயா ஒரு சிறு வேண்டுகோள். இறைமதன் ஐயா. ஐயா சொல்லுங்க. மன்னிக்கணும் மியூட் ஆயிடுச்சு. ஓகே. இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து பாத்தீங்கன்னா ஐயா நம்ம குழந்தைகளுக்கான நிகழ்வுன்னு நம்ம சிறப்பா பண்ணிட்டு இருக்கோங்க ஐயா. ஓகே ஒரு ஓகே வந்து தன்னார்வமாக திருக்குறள் வாசிக்கிறது, ஆத்திச்சூடி வாசிக்கிறது, பாடல்களோட சிலம்பம், கராத்தே, வீணை நிறைய விஷயங்களை வந்து நம்ம காலச்சக்கரம் நிகழ்வுல கொடுத்துட்டு இருக்கிறோம். நிறைய பேர் இதுல வந்து குழந்தைகள் வந்து இன்னைக்கு வந்து பங்கு பெற்று பயன்பெற்றுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த நிகழ்வுல தங்களுடைய குழந்தைகளையும் பயிற்சி முறைகள் அதாவது சிறப்பான பயிற்சி முறைகள் அவங்க எடுத்திருப்பாங்க. அவங்களையும் வந்து கலந்து கொள்ள சொன்னீங்கன்னா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். எங்களுக்கு சந்தோஷம். நிச்சயமா சொல்றேங்கய்யா. அது இல்லாம நீங்க அந்த குழந்தைகளுக்கு உண்டான நிகழ்வுன்னு நடத்திருக்கீங்கல்ல, உங்க செஷன் இப்ப ஒரு மாசம் வகுப்பு கொடுத்திருக்கீங்க. ஆமா ஆமா அதுலங்கய்யா அவங்க பயிற்சி முறைகள் எடுத்திருப்பாங்க. ஆனா அந்த அவங்களுக்கு அந்த காலச்சக்கரத்துல வந்து நடத்துற அந்த குழந்தைகளுக்கான நிகழ்வு வந்து கொஞ்சம் தெரியப்படுத்துனீங்கன்னாக்கா அவங்களுக்கும் நிச்சயமா பங்கு பெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அவங்களும் வந்து ஜூம்ல வர்றதுக்கும் அடுத்தது வந்து அவங்களுக்கு சிறந்த பயிற்சிகள் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களும் இந்த ஜூம்ல கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு நம்ம ஒரு வழிகாட்டியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய நிச்சயமா. இருக்கு நம்மளது அப்படின்னு எந்த டைமிங்யா பண்றோம்? நம்மளது வந்து இப்போ 6 to 7 காலையில 6 to 7. நாங்க வந்து இப்போ 9 to 10ம் 10 to 11 2 ஹவர்ஸ் வந்து சின்ன குழந்தை, பெரிய குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி நம்மளது வாரம் நடந்துட்டு இருக்குது. 3 வருஷமா நடக்குது. சரிங்க சரிங்க சரி. இப்போ 6 to 7னா நம்ம அதுக்கு வேணா அவங்களுக்கு வேணா சொல்லலாம். ஓகே நம்ம ஓகே டைம் டிஸ்டர்ப் ஆகாதுன்னா நம்ம அவங்களுக்கு சொல்லலாம் அது கண்டிப்பா. கண்டிப்பாங்கய்யா. அவங்களுடைய திறமைகள் இருந்தாலும் நம்ம வெளியே கொண்டாடலாம். வெளிப்படுத்தலாம். கண்டிப்பா. வெளிப்படுத்தலாம். இந்த செல்ஃப்ல அவங்க ஏதாச்சும் ஒரு ப்ரோமோட் பண்ணாங்கன்னா கூட நம்ம அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அது பண்ணுவோம். மாதிரி கண்டிப்பா செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் பண்ணுவோம். கண்டிப்பாங்கய்யா. அது மாதிரி தெரியப்படுத்துறதா கூட அவங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் இருந்தா கூட நம்ம அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்போங்கய்யா. நன்றி. நிச்சயமா பண்ணுவோம். சிறப்பு. ஏன்னா அவங்களுக்கு சரி. நிறைய ஃபெயிலிங் போறதுக்கு நிறைய வாய்ப்பு. இதுல மாதிரி குழந்தைகள் வந்து இன்னைக்கு வந்து நல்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ல நல்லா போயிட்டு இருக்காங்க. ஜூம்ல நிச்சயமா. வந்து நம்மள மாதிரியே அவங்க கலந்துக்கிட்டு நம்மள மாதிரியே அவங்க வந்து பயிற்சி கொடுக்கறதுக்கு ஒரு அந்த ஃபேரிங்லாம் போயிட்டு நல்ல ஒரு ஃப்ரீயா இருக்கிறாங்க குழந்தைகள் இன்னைக்கு. அதுக்காக வாய்ப்புகள் அவங்க கொடுத்தோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா. பண்ணலாங்கய்யா. தாராளமா பண்ணுவோம். கண்டிப்பா. நன்றிங்கய்யா. சிறப்பு சந்தோஷம். இந்த நிகழ்வுல கலந்துகிட்டு இந்த நிகழ்வுல சிறப்பா ஒரு செஷனையும் அனைவருக்கும் ஏற்படுத்தி கொடுத்து சிறப்பித்து கொடுத்த தங்களுக்கும் தங்களை சார்ந்த இறை சாதனை மார்க்கத்திற்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கய்யா. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளம். நன்றி. சிறப்பு. அப்புறம் நம்ம செஷன் நம்ம சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு உண்டான நிகழ்வு பத்தி நான் நேத்தே சொல்லியிருந்தேன். அப்புறம் காலை இடையிலையும் ஒரு சின்ன ஒரு தகவல் சொல்லியிருந்தேன். குழந்தைகளுக்கு உண்டான நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தது பாரு குழந்தைகளை வந்து இன்னைக்கு வளர்க்கக்கூடிய சூழ்நிலைகள்ல அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து பெற்றோர்கள் சிரமப்பட வேண்டியதா இருக்கு. குழந்தைகள் சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து